praise Lord, praise Lord, praise Lord. ஹல்லேலூயா. சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். எல்லாரும் பக்கத்துல அங்கங்க பார்க்காம கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நம்ம ஜெபம் செய்வோம். சிப்பிக்குள் முத்தை வைத்தது யாரு? காற்றுக்குள் சுவாசத்தை வைத்தது யாரு? நிலத்திற்குள் தண்ணீரை வைத்தது யாரு? பூமிக்குள் புதையலை வைத்தது யாரு? சூரியனுக்கு தீயை மூட்டியது யாரு? நிலவுக்குள் வெண்மையை அடைத்தது யாரு? நட்சத்திரத்தை தனிமைப்படுத்தியது யாரு? யாரு யாரு யாரு? அது நம்ம ஏசப்பா. பாரு பாரு பாரு. ஆமென். நம்மோடு நிழலாய் நடப்பது யாரு? நிஜமாய் நமக்குள் நுழைவது யாரு? சேற்றில் இருந்த நம்மை தூக்கியது யாரு? இருளில் இருந்த நம்மை மீட்டது யாரு? உலக இச்சையில் இருந்து நம்மை எடுத்து தச்சனாக நம்மை செதுக்கியது யாரு? நிலுவையில் இருந்த நம் வாழ்வை மீட்டு சிலுவையில் தொங்கியது யாரு யாரு யாரு? அது நம்மோட ஏசப்பா. பாரு பாரு. அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தாவே, இயேசுவே, பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். நன்றி அப்பா. இம்மட்டும் காத்த எபினேசரே, இனிமேல் வரக்கூடிய ஒவ்வொரு மைக்ரோ செகண்டும் எங்களை பாதுகாக்கிறதுக்காக நன்றி. இந்த கூடுகையை ஆயத்தமாக்கினதுக்காக நன்றி அப்பா. இது இந்த இடம் முழுவதும் இயேசுவின் இரத்தத்தால் நிரம்புவதாக, எந்த விதமான தடைகளும் எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இல்லாதபடிக்கு ஆயிரம் தேவ தூதர்களுக்கு கட்டளையிட்டு நியமித்து எங்களுடைய கால்கள் கல்லிடாதபடிக்கு நடத்தி செல்லும் அப்பா. ஆண்டவரே, இம்மட்டும் காத்த எபினேசரே, இனிமேல் வரக்கூடிய ஒவ்வொரு நொடியும் பாதுகாத்து கொள்ளுங்க. மாமிசமாயிருக்கும் என்னை முழுமையாக மறைத்து பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுங்க. இந்த சபைக்கு தேவையான ரேமா வார்த்தைகளை நீங்க கொடுங்கப்பா. என்னோட மாமிச சிந்தத்தை முழுமையாக மறைத்து ஆவியானவர் ஆசீர்வதிங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் உங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென். என்னை இந்த சபைக்கு, இந்த கூடுகைக்கு, இந்த புல்பிட்டில் நிற்க வைத்து அழகு பார்க்கும் என் கர்த்தராகி இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவருக்கு முதல் கண் நன்றி, ஸ்தோத்திரம். இந்த வாய்ப்பை கொடுத்த பாஸ்டர் சாருக்கும் சிஸ்டருக்கும் கர்த்தருடைய நாமத்தில் நன்றி சொல்லுகிறேன். தாகத்தோடு கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க, ருசிக்க, ரசிக்க காத்திருக்கும் அன்பு பிள்ளைகள், இயேசுடைய சீசராக இருக்கக்கூடிய உங்களுக்கு கர்த்தருடைய நாமத்தில் நன்றி சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா சொல்லுங்களேன். எத்தனை பேர் கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருக்கீங்க? சவுண்டு கம்மியா இருக்கே. ஹல்லேலூயா. ஆமென். உலக பிரமாண வாழ்க்கையில எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? வெல் ட்ரெயின்ட். பாஸ்டர் சார், சிஸ்டர் ரெண்டு பேர்த்துக்கும் வெல் ட்ரெயின்ட். குட். உலக பிரமாணமான வாழ்க்கையில நம்ம சந்தோஷமா இருக்க முடியாது. ஹல்லேலூயா. ஆனா இன்னைக்கு கர்த்தர் உங்க கூட முகமுகமாக பேச போறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். எனது பெயர் டாக்டர் அருண் பிரகாஷ். நான் பல் மருத்துவராக இருக்கிறேன். திருப்பூர் பட்டணத்தில் 30 வருடமாக பல் டாக்டராக இருக்கேன். எனது மனைவி பெயர் தீபா. அவங்க MCA முடிச்சிருக்காங்க. டிவினிட்டி தியாலஜிக்கல் ஸ்டடீஸ் முடிக்க போகிறாங்க. எனக்கு ஒரு மகன் உண்டு. அவர் பெயர் ரோஷன். அவரும் பல் மருத்துவராக முடித்து 1 வருஷம் ஆச்சு. இப்போது மேல் படிப்புக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. அவர் காட் இஸ் குட் ஆல்வேஸ். அவர் நல்லவராகவே இருக்கிறார். ஆமென். உற்சாகமாக இருக்கணும்னு 1 hour 8:20 கொடுத்துருக்காங்க. 1 hour டைம். ஸோ நீங்கள் உற்சாகமாக இருந்தால் தான் ஆண்டவருடைய வார்த்தை உங்கள் காதுக்குள்ளே கேட்கும், உங்களோட இருதயத்தில் அது நிற்கும். விசுவாசிக்கிறவங்க மட்டும் ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஸோ நீங்கள் சொல்லலாம், டாக்டர் என்ன டாக்டர், ஒவ்வொரு வாரமும் நாங்கள் மெசேஜ் பாஸ்டர் சார் கொடுக்குறாரு, சிஸ்டர் கொடுக்குறாங்க, மாதத்துக்கு 2-3 பேர் உங்களை மாதிரி யாராவது ஒரு சீஃப் கெஸ்ட் கூப்பிட்றாங்க, எல்லாமே நடக்குது. ஆனால் போராட்டங்கள் அவ்வளோ பிரச்சனை. நேற்று நைட்டு ஆராதனையில் சொல்கிற பிரதர் சொல்கிற மாதிரி நேற்று நைட்டு திருப்பூர் பட்டத்தில் சனிக்கிழமை என்னன்னு தெரியும், சம்பள நாள் எல்லாமே.
அவ்வளோ கஷ்டம், சங்கடம், சஞ்சலம், தவிப்பு. என்னடா நான் திங்கக்கிழமையில நம்ம பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி வேதனையில் இருக்கோம். ஒன்றும் மாற்றமே இல்லையே, அதே லைஃப்ல தான் இருக்கிறோம், ஒன்றுமே இல்லை. என்னதான் நம்ம வரோம், சர்ச்சுக்கு வரோம், கரெக்டாக இருக்கிறோம், ஆண்டவருக்கு முன்னாடி நேர்மையாக இருக்கிறோம், நியாயமாக இருக்கிறோம். ஏன் ஆண்டவரை எனக்கு மட்டும் இது? என்னையும் சேர்த்த நானும் தான் கேட்குறேன். ஏன் ஆண்டவரே? நிறைய டைம்ல நம்ம கேட்குறோம், எனக்கு மட்டும் ஏன்? செத்து போயிடலாமா? இந்த உலகத்தில் நான் எதுக்கு இருக்கணும்? Why should I live? ஏன்ற கேள்விக்கு பதில் இல்லை. ஹல்லேலூயா. பதில் சொல்ற ஒரே ஒருத்தர் யாருங்க? சத்தமா சொல்லுங்களேன். அவர் மட்டும்தான் பதில் சொல்ல முடியும். நம்ம கேள்வி கேட்காம தியானிக்கிறதுக்கு ஆண்டவர் உங்களுக்கு இன்னைக்கு வசனம் கொடுக்கிறார். I challenge, I bet in the name of Jesus Christ today, இன்னைக்கு ஒரு மாற்றம் உண்டாகும். சத்தமா ஹல்லேலூயா சொல்லுங்களேன். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை, செங்கடல் பிளந்ததுன்னு நீங்க விசுவாசித்தால் தேவனை பார்க்க முடியும். அது 5 அடியில் இருந்தா கூட அதுல பயணம் செஞ்சாங்க அப்படின்னு நீங்க விசுவாசிச்சால் தேவனுடைய மகிமை காண முடியும். ஹல்லேலூயா. 7 மடங்கு அக்னியில சாத்ராக், மேஷாக், அபினோகோ உள்ள போட்டாங்க. தன்னுடைய முடி கருகாதபடிக்கு வெளியே வந்தாங்கன்னு விசுவாசித்தால் தேவனுடைய கிறிஸ்டியனோட பேசிக் ஃபண்டமெண்டல் இஸ் ஃபெய்த், விசுவாசம். விசுவாசம் இல்லைன்னா விசுவாசி ஆக முடியாது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா ஹல்லேலூயா சொல்றீங்க? இன்னைக்கு உங்க துக்கம் எல்லாம் சந்தோஷமாக மாறப்போகுது. விசுவாசிக்கிறவங்க ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஸோ நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா, நம்ம மெசேஜ் கொடுக்கும் பொழுது நீங்களும் உற்சாகத்தோடு இருக்கணும். அப்பதான் பரலோகமே என்ன பண்ணுங்க? களிகூறும். பாடும்போது ஆராதனையில் அருமையா பாடினாங்க. அதுல நிறைய வசனம் இங்க எடுத்தது எல்லாமே அவரே சொல்லிட்டார். ஆண்டவர் இடைப்பட்டு அந்த வசனத்தை உறுதிப்படுத்தினார் எனக்கு. ஹல்லேலூயா. ஸோ 10 நாளைக்கு முன்னாடி பாஸ்டர் சாரும் சிஸ்டரும் வந்திருந்தாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. அப்புறம் சொன்னாங்க, பிரதர் நீங்கள் வரணும் பிரதர், ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்தது. ஓகே. அப்போ ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கும் பொழுது ஒரு வாரமாக ஆண்டவர்கிட்ட தியானிக்கிறேன். ஆண்டவரே இந்த சபைக்கு என்ன வார்த்தை? 2 சர்வீஸ் கொடுக்கணும், ஒரு சபைக்கு. ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே சொல்லுங்க. கடைசி 3 நாளில் ஆண்டவர் 3 வார்த்தைகள், 3 பிளஸ்ஸிங் வேர்ட்ஸ் கொடுத்தார். ஹல்லேலூயா. ஸோ நீங்கள் நினைக்கக்கூடாது யாரோ ஒரு பிரதர் வந்தார், யாரோ ஒருத்தர் வந்து பேசினாரு, அந்த வார்த்தை இந்த கேட்டோட வெளியே போனோன்னா நம்ம உலக பிரமாணமான பிரச்சனைக்குள்ள போகக்கூடாது. இந்த வார்த்தைகள் இன்னைக்கு உண்டான வார்த்தை இல்லை, இந்த மாதத்துக்கு உண்டான வார்த்தை இல்லை, இந்த வருஷத்துக்கு உண்டான வார்த்தை இல்லை, உங்க கடைசி மூச்சு வரைக்கும் இருக்கக்கூடிய வார்த்தை. ஹல்லேலூயா. ஸோ அது உங்களோட இருதயத்தில் ஆணி அடித்ததை போல இருக்கணும். என்னோட முகத்தை பார்க்க வேண்டாம், கர்த்தருடைய முகத்தை பார்க்கணும். ஹல்லேலூயா. ஆண்டவர் யாரோ ஒரு மூளை, ஒரு கழுதை, ஐ எம் அ டாங்கின்னு சொல்லுவேன். ஏன்னா கழுதை கொண்டு போய் ஒரு இடத்துல சூழ்நிலையும் மாத்தினாரு, அதே கழுதியில பவனியும் செய்தார். ஹல்லேலூயா. ஸோ ஐ எம் அ போஸ்ட்மேன். நான் ஒரு போஸ்ட்மேன் தான். ஆண்டவர் கொடுக்குற வார்த்தையை கொண்டு வந்து உங்ககிட்ட கொடுக்குறேன். நீங்க அந்த வேர்டை பிரிக்கும் பொழுது பார்த்தா அதுல ரத்தத்தில் எழுதி இருக்குது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால வார்த்தைகள் உருவான. அப்ப அந்த வார்த்தையை உங்களோட இருதயத்துல நீங்க அடித்து கொள்ளணும். ஆமென். அப்போ ஒவ்வொரு சூழ்நிலையும் நம்ம கஷ்டங்கள், நஷ்டங்கள், தவிப்புகள் எல்லா டைம்ல போகும் பொழுது அந்த வார்த்தையை நீங்க உச்சரிச்சு கொண்டே இருக்கணும். எனக்காக கர்த்தர் சொல்லியிருக்கார் அப்படின்னு நீங்க வைராக்கியமா இருக்கணும். இயேசு கிறிஸ்துக்குள்ள நம்மளுக்கு ஒண்ணுமே இல்லைனாலும், உலக பிரமாணமான ஒண்ணுமே இல்லைனாலும், இந்த உலகத்தை படைத்த பெரியவர் நமக்குள்ள இருக்கிறார். ஆமென். அப்ப அந்த வைராக்கியமா இருக்கணும். நான் எப்பவுமே சொல்லுவேன், நெஞ்ச நிமித்தி மூக்க தூக்கி சொல்லணும், ஏசப்பா என்னோட அப்பாடான்னு. எத்தனை பேர் சொல்லுவீங்க? நான் இன்னைக்கு வரைக்கும் சொல்லியிருக்கேன். என்னுடைய வாழ்க்கையில எப்படி உயர்த்தினாருங்கிறது உங்களுக்கு சாட்சியா இன்னைக்கு சொல்ல போறேன்.
தியானிக்கும் பொழுது ஆண்டவர் இந்த சபைக்கு கொடுத்த 3 வசனங்கள் ஜீவனுள்ள வசனம். முதல் வசனம் ஏசாயா 49:16. கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றார், இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது. ஹல்லேலூயா சொல்லுங்களேன் சத்தமா, ஹல்லேலூயா. முதல் வார்த்தை உங்களுக்கு கொடுக்கிறது, என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன். ஆமென். இதுக்கு மேல ஒண்ணுமே இல்லைங்க. உலகத்தை படைத்த தேவாதி தேவனாகிய கர்த்தர், பிரதர் சொன்ன மாதிரி, வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அமுக்கு பாதப்படி, இந்த உலகத்தை தன்னுடைய கரத்தினால் புயத்தினால் உருவாக்கிய தேவனுடைய கைகள்ல, இந்த ரேகையில ஆண்டவர் நம்மை வரைந்திருக்கிறார். ஹல்லேலூயா. எவ்வளவு விசேஷித்த விஷயங்கள். ரெண்டாவது ஆண்டவர் உறுதிப்படுத்துறாரு, ஏசாயா 49:15. ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை, சத்தமா சொல்லுங்களேன், மறக்கவே மாட்டாருங்க. அவர் காட் இஸ் குட் ஆல்வேஸ். அவர் நல்லவராகவே இருக்கிறாருங்க. அவர் மன்னிக்கிறவராகவே இருக்கார். நீங்களும் செய்த பாவங்களான சாபங்களை மன்னிக்கிறவராகவே இருக்கிறார். அதை காட்டிலும் பெருசு, மறக்கிறவராகவே இருக்கிறார். நாம் செய்யக்கூடிய பாவங்களை அந்த செகண்டே மறந்து நம்மளை ஆசீர்வதிக்கிறார். அவர் நம்மை கைவிட தெரியாத தேவன். ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா. அவர் கைவிடவே தெரியாதுங்க. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு சொன்ன தேவன். ஆமென். அடுத்தது மூணாவது, உங்களை பார்த்து ஓங்கி ஓங்காரமாக சொல்றாரு. ஓசியா 11:8. எப்ராயிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா சொல்லுங்களேன். உங்க பேரை ஃபில் பண்ணிக்கிங்க எப்ராயிம் பதில. நான் உன்னை எப்படி கைவிடவே தெரியாத தேவன். ஹல்லேலூயா. தேவன் உங்களை கைவிடவே மாட்டார். இன்னைக்கு ஆண்டவர் உத்தரவாதம் கொடுக்கிறார். நீங்க எந்த சூழ்நிலை, எந்த சங்கடம், எந்த சஞ்சலம், இந்த உள்ள புல்பிட் இங்க வரீங்க, உள்ள வந்தோன்னா ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார், எப்ராயிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? கைவிடவே மாட்டாருங்க. அவரை நோக்கி நம்ம பார்த்து கூப்பிடும் பொழுது, நீங்க கூப்பிடுறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு பக்கத்தில் வந்து நிற்கிற தேவனுங்க நம்ம தேவன். எப்படின்னாங்க, God is chosen by us. நம்ம ஆண்டவர் நம்மளை சூஸ் பண்ணார். கிறிஸ்தவ வாழ்க்கைக்கும் புறஜாதிக்கும் உள்ள வித்தியாசம், God choosed us. அவர் நம்மளை முன்குறிச்சார். ஆனா புறஜாதி என்ன பண்றாங்க, நம்ம ஆண்டவர் வந்து நம்மளை தேர்ந்தெடுத்தாரு, நம்மளை உருவாக்குனாரு. ஆனா புறஜாதி மக்கள் எப்படி இருக்காங்கன்னா, அவங்க உருவானது ஓகே, கர்த்தர் தான் எல்லாத்தையுமே படைச்சார். அவங்க காடை உருவாக்குறாங்க. ஹல்லேலூயா. அவங்க சிலையை உருவாக்கி எல்லாத்தையும் பண்றாங்க. ஆனா கர்த்தர் நம்மளை தேர்ந்தெடுத்தார். ஹல்லேலூயா. உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறேன்னு கர்த்தர் உங்களுக்கு இன்னைக்கு வாக்கு கொடுத்தது. இந்த 5 விரல், கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவுடைய 5 விரல், அன்பு, உண்மை, விசுவாசம், பரிசுத்தம், நீடிய பொறுமை. ஹல்லேலூயா. அன்பு, உண்மை, விசுவாசம், என்னங்க சத்தமா சொல்லுங்களேன், நீடிய பொறுமை. இது 5மே நீங்க கரெக்டா இருந்துட்டீங்கன்னா ஆண்டவர் உங்களை மறைத்துக் கொள்வார். ஹல்லேலூயா. ஏனோ வந்தோம், ஏனோ போனோம், சர்ச்சுக்குள்ள வந்தோம், பேசணும், பாஸ்டர் பாடுறாரு, ஆராதனை கொடுக்குறாங்க, மெசேஜ் கொடுக்குறாங்க, அதோட நிப்பாட்டக்கூடாது. ஆண்டவருக்காக நீ என்ன செய்தாய் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்க மனசுக்குள்ள தியானிக்கணும். கர்த்தருக்காக நான் என்ன செஞ்சேன், கர்த்தருக்காக நான் என்ன செஞ்சேங்கிறது உங்களோட இருதயத்துல தோணிட்டே இருக்கணும். ஆண்டவர் நம்மளுக்கு எல்லாமே செஞ்சு கொடுத்துட்டார். ஆதியிலிருந்து அந்த வரைக்கும் எல்லாமே, எவ்ரிதிங் இஸ், எல்லாமே பண்ணிட்டார். ஆனா 2 விஷயத்த உங்க கையில கொடுக்கிறார். அழைப்பு 2 விதமான அழைப்பு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அழைப்பு நம்மளை 2 விதமான அழைப்பை பண்றார்.
2 விதமான அழைப்பு நீங்க சூஸ் பண்ணணும்னு சொல்லி உங்க கையில கொடுக்குறார். சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் மாதிரி நீ எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கோ. ரோமர் 8ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்துல எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறார், எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமையும் படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா, சத்தமா ஹல்லேலூயா. சோ இதுல 2 விதமான விஷயம், அதுல சீக்ரெட் இருக்கு. எவர்களை முன்குறித்தாரோ அவரை அழைத்திருக்கிறார். நீங்க அனைவரும் உள்ள உட்கார்ந்தது எல்லாமே கர்த்தர் முன்குறித்திருக்கிறார். ஹல்லேலூயா. வந்து உட்கார்ந்துருக்கீங்க. இதுக்கு அடுத்த விஷயம் கடைசி 2 தான் ரொம்ப முக்கியம். எவர்களை முன்குறித்தாரோ அவரை அழைத்திருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறார். அந்த கடைசி நீதிமான்களாக்கினவரை மகிமையும் படுத்தி இருக்கிறார். அந்த ஃபர்ஸ்ட் 2 லைன் கடைசி 2 லைன் தான் வித்தியாசம். இதுதான் 2 விதமான அழைப்பு உங்களுக்கு கொடுக்கிறார். எல்லாத்தையும் கூப்பிடுறாரு, எல்லாத்தையும் அழைச்சிடுறாரு, உட்கார வைக்கிறாரு. நீதிமான்கள் ஆக்கணும், நீதிமான் ஆக்கணும், அவருக்கு முன்பாக கரெக்டா இருக்கணும்னா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நான் பிப்ளிக்கல் வேர்ட்ல நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். 2 விதம் இருக்கு அழைப்புல. ஒன்று நார்மலா இருக்கிறதா, இல்லை கர்த்தருடைய சீசரா இருக்கிறதா. 2 விஷயம். இப்போ நீங்க 10 நாளைக்கு முன்பாக குட் ஃப்ரைடே மெசேஜஸ் இங்க தியானிச்சிருப்பீங்க. அதுல நான் எடுத்துக்கொண்டது, நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் எனக்கு தோணுது, 3ஆம் வார்த்தை என்ன சொல்றாருங்க? இயேசு கிறிஸ்து சிலுவையில இதோ உன் மகன், இதோ உன் தாய். பராமரிக்க நான் என் சொல்யூஷனே இப்பே சொல்லிடுறேன். பராமரிப்புங்கிறது உலக பிரமாணமான மக்கள் யாருனாலையும் பண்ண முடியாது. ஹல்லேலூயா. கர்த்தராகி இயேசு கிறிஸ்து மட்டும்தான் உங்களுக்கு பராமரிப்பு கொடுக்க முடியும். ஹல்லேலூயா. ஸோ இப்போ நம்ம நிறைய பேர் சொல்றோம், நான் தான் பார்த்துக்கிறேன், என் மனைவி நான் தான் பார்த்துக்கிறேன். மனைவி சொல்லுவாங்க, என்னோட ஹஸ்பண்ட் நான் தான் பார்க்குறேன், என் பிள்ளைகளை நான் பார்க்குறேன். எதுவுமே பார்க்க முடியாது. 24 மணி நேரத்தில் 16 மணி நேரம் தான் நம்ம பார்க்க முடியும். 8 மணி நேரம் தூங்கும் பொழுது என்ன வேணாலும் நடக்கலாம். ஆனால் கர்த்தர் நம்மளுக்கு என்ன கொடுக்குறாருங்க? ஜீவனை கொடுக்குறாரு. ஹல்லேலூயா. கொரோனா காலத்தில் என்னங்க இப்படி நம்ம மாறு தட்டி உலக பிரமாண மக்கள் என்ன சொல்கிறோம்? நான் பார்த்துக்கிறேன், நான் தான்றோம். ஆனால் அது கிடையாது, ஒன்றுமே இல்லை. we are zero, we are nothing. கொரோனா காலத்தில் என்ன நடந்தது? ஒரு மனைவிக்கு கொரோனா வந்தா ஒரு நாய்க்கு எப்படிங்க ஒரு சாப்பாடு தள்ளுற மாதிரி ஒரு ரூமுக்குள்ள தள்ளி விட்டு சாப்பிடு, இந்த நிலைமையில் இருந்தது. அந்த டைம்ல யார் பராமரிச்சாங்க? சத்தமா சொல்லுங்களேன். கர்த்தர் மட்டும்தான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான் அந்த டைம்ல நம்மளுக்கு ஜீவனை கொடுத்து இன்னைக்கு நம்ம இங்க தியானிக்க கிருபை பாராட்டி இருக்காரு. ஹல்லேலூயா. எல்லா புகழும் எல்லாம் சிறப்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கு மட்டுமே. ஆமென். இந்த அழைப்புல 2 விதம் நான் சொல்ல விரும்புறேன். நீங்க இங்கிருந்து போகும் பொழுது யூ சூஸ் பை யுவர் செல்ஃப். அவர் காட் இஸ் குட் ஆல்வேஸ். அவர் நல்லவராகவே இருக்கார். ஆமென். 2 விதமான அழைப்பு. இன்னைக்கு ஏன் இதை பேச சொன்னார் எனக்கு தெரியல. ஆண்டவர் தியானிக்கும் பொழுது சொல்ல பேசுன்றாரு. 2 விதமான அழைப்பு. மரியாள் அண்ட் யோவான் 2 பேர் இருக்காங்க. இயேசு கிறிஸ்து 3வது வார்த்தை சொல்றார். இப்போ மரியாளுக்கு பைபிள்ல இடம் இருக்கு, யோவானுக்கும் இடம் இருக்கு. ஆனா எந்த விதத்துல இருக்குதுங்கிறது தான் இன்னைக்கு நம்ம ஒரு ஃபியூ செகண்ட் தியானிக்க போறோம். மரியாள் இயேசு கிறிஸ்து பைபிள்ல பார்க்கும் பொழுது 3 டைம் தான் பேசியிருக்காரு. ஃபர்ஸ்ட் டைம் 12 வயசுல இயேசு கிறிஸ்து எருசலேம் பட்டணத்துல தகப்பன் தாய், உலகப்பிரமாண தகப்பன் தாய் கூட வரும் பொழுது தொலைந்து போயிடுறாரு, காணா போயிடுறாரு. 3 நாள் தேடுறாங்க. தேடி மரியாள் பார்க்குறாங்க ஒரு இடத்துல. பார்க்கும் பொழுது அவர் என்ன பண்றாருன்னா சுவிசேஷம் பேசிட்டு இருக்காரு. ஒரு போதர்கிட்ட ஒரு சபைக்கு முன்னாடி சுவிசேஷம் பேசுறாரு. அப்போ அவங்க மலைச்சு போய் ஆச்சரியப்பட்டு அவங்க தாய் போய் மரியாள் போய் சொல்றாங்க, ஏன் இப்படி பண்ண, ஏன் நீ இப்படி பண்ண, நீ என்னை விட்டுட்டு காணா போயிட்டேன்னு. அதுக்கு அவர் சொன்ன, ஸ்திரீயே, என்னுடைய பிதாவின் சித்தத்தின்படி நான் நடக்கிறேன். ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் திங்.
ரெண்டாவது கானா கல்யாணத்தில் உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஃபர்ஸ்ட் அற்புதம் இயேசு செஞ்சார். அப்போ அந்த திராட்சை ரசம் முடியும் பொழுது ஸ்திரீயாக இருக்கக்கூடிய அவங்க தாய் என்ன சொல்றாங்க, திராட்சை ரசம் முடிஞ்சுதுன்னு. அப்ப இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு, ஸ்திரீயே உனக்கு என்ன, அந்த நேரம் எனக்கு இன்னும் வரலங்கிறார். ஹல்லேலூயா. மூணாவது, இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறைந்த பொழுது, தொங்கிய பொழுது தன்னுடைய தாயும் யோவானையும் பார்த்து, இதோ உன் மகன், இதோ உன் தாய். இதுக்கு இந்த கானா கல்யாணத்துக்கும் இந்த சிலுவைக்கும், சிலுவையில் தொங்கும்போது சொன்னதுக்கு இடையில ஒன்று நடக்குது. இவங்க சீஷர் எல்லாம் இயேசு சாமி ஒரு ரூம்குள்ள இருக்கிறாங்க. ஒரு சீஷர் வராரு, ஆண்டவரே வெளியே உங்களுடைய தாயாரும் சகோதரரும் நிற்கிறாங்கன்ற. அப்ப இயேசு சாமி என்ன சொல்றாரு, யார் என்னது தாய், யார் என்னுடைய சகோதரன் அப்படின்னு கையை நீட்டி சீஷர்களை பார்த்து, இவங்க தான் தாயும் என்னுடைய சகோதரன் சொல்றாங்க. ஹல்லேலூயா. அப்போ என்ன, ஏன் இப்படி அம்மாவை இப்படி சொல்றாரு அப்படின்னா, ரொம்ப முக்கியமான விஷயம் அது. தன்னுடைய தாய் இயேசு சாமியை உருவாக்குனாங்க, வெளியே கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் உலகப்பிரமாண வாழ்க்கையில் இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு கணவர் இருந்தார், குழந்தைகள் இருந்தாங்க, இவரோட சகோதரர்கள்லாம் இருந்தாங்க. உலகப்பிரமாணமான வாழ்க்கையில் அவங்க பயணிச்சாங்க. சிலுவையில் முன்னாடி அவங்க நின்னாங்க. ஆனால் ஆண்டவர் ஏன் அவங்கள மகிமைப்படுத்தினாரு, அழைத்தாரு, கர்த்தர் தான் அவங்களை ஏன் மகிமைப்படுத்தினாரு அப்படின்னா, இயேசு சாமி 33 வருடம் இருந்து 3 வருடம் சுவிசேஷம் பேசி 3.5 மணி நேரம் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு சிலுவையை சுமந்து நமக்காக மரித்தார். 3ஆம் நாள் உயிர் தெளிந்தார். இன்று வரைக்கும் நம்ம கூட இருக்கார். அந்த 3.5 மணி நேரம் அடித்து அவமானப்பட்டு கஷ்டப்பட்டு அவ்வளோ வேதனையில் இருந்தார். நம்ம எல்லாரும் பார்க்கறது அந்த 3.5 மணி நேரம். ஆனால் கர்த்தராகி இயேசு கிறிஸ்து பார்க்கக்கூடிய விஷயம் மரியாள்கிட்ட என்னன்னா, இந்த உலகத்தில் அவர் தான், இயேசு தான், கர்த்தர் தான் படைச்சார். அந்த கர்ப்பம் பரிசுத்தம்ங்கிறது அவர் தான், அவர் கண்ணில் கண்டார். ஹல்லேலூயா. அப்போ இயேசு சாமியை அவர் வயிற்றில், கல்யாணத்துக்கு முன்னாடியே இயேசு சாமியை அவர் வயிற்றில் கர்ப்பத்தில் வச்சார். அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, இயேசு சாமி 3.5 மணி நேரம் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு வேதனைப்பட்டதை நம்ம சொல்கிறோம். ஆனால் ஆண்டவர் என்ன பார்க்குறாருன்னா, அந்த இயேசு சாமியை சுமந்து தாங்கி ஏந்து சுமந்து கரெக்டாக அவதரிக்க வச்சார். அந்த 9 மாதம் எத்தனை அவமானங்கள், எத்தனை வேதனைகள், ஒளிஞ்சு ஒளிஞ்சு ஒளிஞ்சு. நம்ம காலத்தில் பரவாயில்ல, அந்த காலத்தில் கல்யாணம் ஆகாமையே கர்ப்பங்கும் போது எவ்வளோ ஒரு கஷ்டமான விஷயம். அந்த 9 மாதம் அவ்வளோ ஒவ்வொரு இடத்துலையும் பாதுகாத்து 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 இயேசு சாமியை வெளியே கொண்டு வந்ததுக்கு ஒரு அங்கீகாரம் தான் இன்னைக்கு பைபிளில் ஆண்டவர் என்ன பராமரிக்கிறாரு, இதோ உன் மகன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. அதே போல யோவான் இந்த பக்கம் நிற்கிறாரு. சார் அவர் என்ன சார் பண்ற பிரதர், அவர் என்ன பண்ணார் யோவான், அது எதுக்கு தன்னோட தாயே தாரவாத்து கொடுக்குறாரு, எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னு ஒன்று விஷயம் இருக்கலாம். அதுக்கு யோவான் ஏன் அப்படி சொன்னாருன்னா, லூக்கா 14ஆம் அதிகாரம் 26வது வசனத்துல, யாராவது என்னிடத்தில் வருகிறவன் தன் தந்தையையும் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரர்களையும் சகோதரிகளையும் கூட தன் உயிரையும் வெறுக்காவிட்டால் அவன் என் சீஷனாக இருக்க முடியாது. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். புரியுறவங்க மட்டும் ஹல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ 2 வேல, 2வது வே, ஒன்று மரியாள் அவங்களுக்கு கொடுத்த வே, 2வது யோவானுக்கு ஆண்டவர் கொடுக்கக்கூடிய விஷயம். அப்போ என்னன்னா, 12 சீஷர்கள் என்ன பண்ணாருங்க, என் பின்னாடி நடக்கும் பொழுது வாங்கன்னு சொன்னால் மீனவர்களாக இருந்தாங்க, எல்லாத்தையும் விட்டுட்டாங்க. அப்பா விட்டாங்க, அம்மா விட்டாங்க, எல்லாத்தையும் விட்டுட்டு இயேசு சாமிக்குள்ள பின்னாடி வந்தாங்க. அதனை ஆண்டவர் அங்கீகரிக்கிறார்.
தன்னுடைய தாயும் சகோதரனும் வெளியே இருக்கும்போது யாருன்னு கேட்டது. அதே போல சிலுவையில தொங்க பொழுது 11 சீஷர்கள் வரல. ஹல்லேலூயா. ஒரே ஒரு சீஷன் தன்னோட உயிர் போனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, என்னோட சாமி பார்க்கணும்னு சொல்லி வந்து நின்னான். ஹல்லேலூயா. அந்த யோவானுக்கு தான் தன்னுடைய அங்கீகாரத்தை எடுத்து கொடுக்கிறார், தன்னோட தாயை பராமரிக்கிற தகுதியை. ஹல்லேலூயா. அதே யோவானை வச்சு என்ன பண்றாருங்க, ரெவலேஷன் எழுத வைக்கிறாரு, வெளிப்படுத்துது விசேஷத்தை எழுத வைக்கிறார். ஹல்லேலூயா. அதுதான் இந்த 2 விதம் தான் உங்களுக்கு. உலக பிரமாணமான தாய் தந்தை சகோதரன் சகோதரி இது முக்கியமா, இல்ல இயேசு கிறிஸ்து முக்கியமா? சார் 2 தாங்க முக்கியம். என்ன சார் இப்படி சொல்றீங்க? 2 தான் முக்கியம். அதுக்குன்னு என் பொண்டாட்டி பிள்ளைகளை விட்டுட்டு நான் வர முடியுமா? கேட்கலாம் நீங்க. ஆண்டவர் விட்டுட்டு வர சொல்லல. ஆதாம படைத்த ஆண்டவர் ஏவாளை படைத்தவர், அவர் நல்லவராகவே இருக்கார். ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமேன். இது 2 வழி இருக்கு. ஒன்று மரியாள் பாதை, இன்னொன்று யோவான் பாதை. யோவான் பாதையில் ஆண்டவர் அங்கீகரிக்கிறார், அவரை நோக்கி பார்க்கிறவங்களுக்கு மகிமையும் படுத்தியிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ நீங்க எப்படி சார் நான் அதை பகுத்தறிய முடியும், எப்படி பண்ண முடியும் வித்தியாசம்? உங்க வாழ்க்கையில் என்னது நடந்திருக்குது? அந்த மாதிரி நடந்திருக்குது. கர்த்தர் நடத்தி கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ உங்களுக்கு யோவான் போல எப்படின்னா, உலகத்தில் உள்ள எல்லா நாமத்திலும் மேலான நாமம் எதுங்க? சத்தமா சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். எல்லாம் டவுன் ஆன மாதிரி இருக்கு. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். உலகத்தில் உள்ள எல்லா நாமத்திலும் மேலான நாமம் இயேசுவின் நாமம். the name above all name, Jesus Christ. அப்போ நம்ம மக்கள் நிறைய பேர் என்ன பண்றோம்னா, இயேசு சாமி நம்பர் 1, அப்புறம் என்னோட ஒய்ஃபு ஹஸ்பண்டு 2வது, 3வது என் குழந்தை, 4வது என்னோட சொந்தக்காரங்க. டோன்ட் கீப் அ நம்பர் ஃபார் த காட். ஆண்டவருக்கு நம்பரை பதிவிடாதீங்க. அவர் இன்ஃபினிட்டினா நம்பரே இல்லாதவர். ஹல்லேலூயா. எல்லாத்துக்கும் மேல அவர் தான். ஆமென். 1 2 கொடுக்க கூடாது. திஸ் இஸ் a சீக்ரெட் ஆஃப் கிரைஸ்ட். வாழ்க்கையில ஆண்டவரோட வாழ்க்கைக்குள்ள என்னோட வாழ்க்கை போகும் பொழுது ஆண்டவர் சொல்லி கொடுத்த விஷயம் இதுதான். சோ உலகத்தில் உள்ள எல்லா நாமத்திலும் மேலான நாமம் அவர் தான். உலக பிரமாண மக்களுக்கு எல்லாமே நீங்க அன்பு கொடுங்க, அன்பு கொடுக்க வேணாம்னு சொல்லல, ஆனா ஈக்குவல் பண்ணாதீங்கன்னு சொல்றேன். ஹல்லேலூயா. இதோட என்னோட பொண்டாட்டி என்னோட மனைவி அப்படி வேண்டாம். ஒரே விஷயம்தான். நம்ம கண்களை மூடி, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து ஒத்தாசை வரும். ஹல்லேலூயா. அந்த ஒரு வார்த்தை போதும், உங்க எல்லாத்தையும் பராமரிச்சிருவார். ஆமென். உங்களால ஒண்ணுமே முடியாது. மனுஷரால் இது கூடாதுதான், தேவனாலே எல்லாமே கூடும். என்னுடைய வாழ்க்கை சாட்சியை நான் சொல்ல விரும்புகிறேன். 1975 நான் பிறந்த, எனக்கு இப்போ 52 வயசு ஆச்சு. 38 வயசு வரைக்கும் நான் புறஜாதியில் தான் இருந்தேன், இந்துவில் தான் இருந்தேன். சைவ பிள்ளை, துளுவ பிள்ளை தான். அசைவம் இருக்கும் எங்கள் வீட்டில், எல்லாமே அசைவம் நான்வெஜ் தான் சாப்பிடுவோம், உடம்பை பார்த்தாவே தெரியும். அதனால நம் மார்க்கம் அது. ஆர்டிஎஸ் பல் மருத்துவமனை. இப்போ ஆண்டவருக்காக யோவான் எப்படி வந்தாரோ அதே மாதிரி என்ன ஆண்டவர் வர வச்சாரு. 1998 1998 நான் ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஆர்டிஎஸ் பல் மருத்துவமனை. என்னுடைய உலக பிரமாணமான அப்பா பேர் ஆர் திருஞான சம்பந்தம் டாக்டர். அவரே பொது மருத்துவராக இருந்தார். அவரை மகிமைப்படுத்துறதுக்கு சத்தியம் எனக்கு தெரியாது. ஏன்னா நான் இருந்த மார்க்கம் காது இருந்தும் கேட்காது, நாவு இருந்தும் பேசாது, கண்ணு இருந்தும் பார்க்காது. ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்குள்ள 2012 ரட்சிக்கப்பட்டேன். ரட்சிக்கப்படுற விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் 2 வருஷம் இருந்தது. பைபிளில் படிக்கும்போது ஆண்டவர் எனக்கு சொல்றார், உலகத்தில் உள்ள எல்லா நாமத்திலும் மேலான நாமம் இயேசுவின் நாமம். அப்போ ஆண்டவர் என்னை பார்த்து கேட்குறாரு, ஏன் மருத்துவமனை உன்னோட கிளினிக்கு ஆர்டிஎஸ் கிளினிக்னு வைக்கிறேன்னு.
ஆண்டவர்கிட்ட, என்ன ஆண்டவர் எனக்கு தெரில, உலக பிரமாணம். அப்போ இந்த வார்த்தை ஏன் படிக்கிற, தியானிக்கிற ஆண்டவரே அப்படின்னு யோசிக்கும் போது, மிராக்கிள், அற்புதத்தை செஞ்சு தான் என்ன ஆண்டவர் கொண்டு வந்தார். அப்போ மிராக்கிள்ங்கிறது தான் எனக்கு வேர்டு. சரிங்க ஆண்டவரேன்னு சொல்லி நான் என் மனைவிட்ட சொன்னேன், பா கிளினிக் வந்து மிராக்கிள் டென்டல் கிளினிக்னு வைக்கிறேன்ப்பா. என்னங்க சொல்கிறீங்க, மாமாவையே தூக்குறீங்க நீங்கள். ஹல்லேலூயா, மாமாவை தூக்குறீங்க நீங்கள். இல்லைப்பா, ஆண்டவரை தூக்கணும்ப்பா. மாமா எங்கள் அப்பாலாம் அடுத்து தான் உலக பிரமாணம். எங்கள் அம்மாட்ட போய் சொல்கிறேன், அம்மா நான் வந்து ஆர்டிஎஸ் எடுக்கிறேம்மா, மிராக்கிள் பல் மருத்துவமனைன்னு வைக்கிறம்மான்னு. என்னடா உங்கள் அப்பாவையே கொள்றியாடா நீங்கிறாங்க எங்கள் அம்மா. அம்மா இல்லைம்மான்னு சொல்லி புரிய வைக்கிறோம்னா அவங்க ஆண்டவருக்குள்ளே வரல. நாங்கள் ப்ரே பண்ணிகிட்ருக்கோம். அப்போது ஆண்டவருக்காக நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சோன்னா 100 ஸ்டெப் அவர் எடுத்து வைப்பார். ஹல்லேலூயா. 2014 ஆர்டிஎஸ்ன்னு எடுத்துட்டு 16 வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தது. யார் கேட்டாலும் ஆர்டிஎஸ்ம்பாங்க. இந்த அருண் பிரகாஷ்ங்கிற பேரே தெரியாது. ஆர்டிஎஸ்ன்னு சொல்றாங்க. அந்த பேரை தூக்கிட்டு மிராக்கிள் பல் மருத்துவமனைன்னு வச்சேன். ஆண்டவர்கிட்ட சொன்ன, ஆண்டவரே ஒரு பேஷண்ட் வந்தா கூட போதும் ஆண்டவரே, உங்களோட நாமத்தை கிறிஸ்துவ ஆஸ்பத்திரின்னு வரணும் ஆண்டவரேன்னு. ஆண்டவரோட நாமத்தை நம்ம மேன்மையாக வைக்கும் பொழுது, ஹல்லேலூயா, 2015 தீர்க்க தரிசனம் கொடுக்கிறார் கர்த்தர். உனக்கு ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் கட்டி கொடுப்பேன். என்னங்க ஹாஸ்பிட்டல்? கிளினிக்னா 10க்கு 16 ரூம், நான் 3 வச்சிருந்தேன். கிளினிக் ஸ்மால், ஹாஸ்பிட்டல்னாரு. நான் வைஃப் கிட்ட சொன்னேன், அதான் சொல்றேன் இல்லைங்களா, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பார். Are you having more faith on God? இல்லை, கர்த்தர் கொடுப்பார், கண்டிப்பாக கொடுப்பார். போய் ஜெபம் பண்ணுற முன்னாடி, கிளினிக் முன்னாடி ஒரு 2.25 சென்ட் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வாங்கி போட்டது. அங்கே போய் போட்டோம், ஆண்டவரே ஹாஸ்பிட்டல்னு சொல்கிறீங்க எங்களுக்கு தெரியாது. 2016 சூழ்நிலையை ஆண்டவர் மாத்துறார். கையில் காசே இல்லை. எங்கள் அம்மா ஒரு இடத்த விற்று கையில் அஸ்தி வரத்துக்கு அவங்களுக்கு தெரியாது நான் கட்ட போகிறேன்னு 6 லட்சத்தை கொண்டு வந்து கையில் கொடுக்குறாங்க. 6 லட்சத்தை கையில் கொடுக்கும் பொழுது அதில் தசம பாகம் கரெக்டாக ஒரு 60,000 எடுத்து சர்ச்சுக்கு கொடுக்குறோம். ரொம்ப முக்கியம் தசம பாகம்னா, இது ரொம்ப முக்கியம். நான் பாஸ்டருக்கு சர்ச்சுக்காகலாம் எதுவும் பேச, என்னோட வாழ்க்கையில் நான் ருசிச்சதை உங்களுக்கு சொல்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா சொல்லுங்களேன். 60,000 கொடுத்து 5,40,000 ரூபாய் என்னோட பேங்க் அக்கௌண்ட்டில் வைக்கிறேன். அஸ்திவாரம் கட்டுறதுக்கு அவர்கிட்ட 5 லட்சம் கொடுக்குறேன்னு சொல்லியாச்சு. மீதி காசு இல்லை என்கிட்ட சுத்தமாக. 6 பேங்க் போகிறேன், 6 பேங்க்கும் ரிஜெக்டட். பணம் வெறும் 10 லட்சம் 15 லட்சம்னு சொல்கிறாங்க. எனக்கு ஒரு 30-40 லட்சம் வந்தால் போதும். 7வது பேங்க்ல ஆண்டவர்கிட்ட நொந்து போய் சொல்கிறேன், ஆண்டவரே தீர்க்க தரிசனம் நீங்கள் தான் சொல்கிறீங்களா இல்லை மாமிசமாக நான் நினச்சிட்டேன்னா? ஆண்டவர் சொல்கிறார், இல்லை நாளைக்கு நீ ஸ்டேட் பேங்க், நாளைக்கு அடுத்த நாள் ஸ்டேட் பேங்க்குக்கு நான் போகிறேன். ஸ்டேட் பேங்க் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், கவர்மெண்ட் பேங்க், அலைன் பேங்க். ஸோ ஆண்டவர்கிட்ட கேட்கும் பொழுது ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நாளைக்கு நீ அங்கே போ, மேனேஜருக்குள்ளே இறங்கி நான் உனக்கு சாங்ஷன் பண்ணுவேன். ஹல்லேலூயா. அப்போது நான் போகிறேன், என் மாமியாரும் போகிறோங்க, 2 பேர் போகிறோம். அவர் பார்க்குறாரு, எல்லாத்தையும் ரெஸ்யூம் பார்த்துட்டு, டாக்டர் இதுவரை கடன் வாங்கினது இல்லையா? இல்லைங்க சார், வாங்கினது இல்லை சார். எவ்வளோ வேணும்னு கேட்குறாரு. இதுக்கு முன்னாடி பேங்க் எல்லாம் வந்து உனக்கு 10 லட்சம் தான் எலிஜிபிலிட்டின்னா, ஐடி நீ சரியாக ஃபைல் பண்ணலன்றான். இவர் வந்து எத்தனை வேணும்னு கேட்குறாரு. சார் எவ்வளோ கொடுத்தாலும் பரவாயில்ல சார், நம்ம அந்த நிலைமையில் தான் இருக்கிறோம் இல்லைங்களா, எத்தனை கொடுத்தாலும் சந்தோஷம். சரி வெளியே வெயிட் பண்ணுங்க சாருங்கிறாரு. நான் வெளியே வெயிட் பண்ணுறேன். 3/4 மணி நேரம் கழித்து அவர் கூப்பிட்றாரு உள்ள கூப்பிட்டு, ஒரு பச்சை கலர் ஃபேக்ஸ் வருது, பச்சை கலர் லெட்டரில் ஃபைல் டைப் பண்ணி வருது. அப்படி எடுத்துட்டு இப்படி பார்க்குறாரு. டாக்டர் உங்களுக்கு சாங்ஷன் ஆயிடுச்சுங்கிறாரு. ஹல்லேலூயா. என்னடா இது இப்படி உடனே சாங்ஷன்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள சந்தோஷம். ஆனால் எத்தனை 10 20 நம்மளுக்கு தெரியாது. ஹல்லேலூயா. அப்போது ஒரு விஷயத்தை நான் இது சொல்ல விரும்புகிறது, ஜீவனுள்ள சாட்சி, கர்த்தர் நம்மோடு இருக்கிறதுக்கு சாட்சி. ஹல்லேலூயா. 6 லட்சம் என்னோட அம்மா கொடுத்தாங்க, அதில் 60,000 ரூபா தசம பாகம் கொடுத்தேன், 10ல் ஒரு பகுதி கொடுத்தேன். மீதி 5,40,000 ரூபா என்னோட அக்கௌண்ட்டில் போட்டிருக்கேன். சாங்ஷன் லெட்டர் எனக்கு கையில் கொடுக்குறாங்க, இந்தாங்கன்ட்டு. நான் எடுத்து பார்க்கும் பொழுது என்னோட கண்கள் இருந்து தண்ணி அப்படியே கொடன்னு உழுகுது. என்னன்னு பார்த்தா 5,40,000
பெருக்கல் 10, 54 லட்சம் சாங்ஷன். ஹல்லேலூயா. கர்த்தருக்காக நம்ம ஒன்று கொடுக்கும் பொழுது அவர் 10 மடங்கு நம்மளுக்கு கொடுக்கிறார். சத்தமா ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஸோ அந்த பணத்தை வச்சு கட்டும் பொழுது சிஸ்டர்லாம் வந்தாங்க. 4 மாடி கட்டடம். ஹல்லேலூயா. சொந்த கட்டடம். மிராக்கிள் டென்டல் சென்டர் அண்ட் ஹாஸ்பிட்டல் 4 மாடி கட்டடம். கட்டடம் மட்டும் கொடுக்கலீங்க கர்த்தர், உட்கார்றதுக்கு இடம் இல்லாம பேஷண்ட்டை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. தேவனாலே. சத்தமா சொல்லுங்களேன். இப்ப உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இன்னைக்கு இருக்குதோ, வீடு கட்டுறதோ, ஒரு தொழிலோ, இல்ல வேற என்ன விஷயமா இருந்தாலும் யாரை பார்க்கணுங்க? ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு. சத்தமா சொல்லுங்க. ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் இடத்திலிருந்து ஒத்தாசை வரும். இன்னைக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம். ஆசீர்வாதம் கிடைக்குங்கிறவங்க மட்டும் சத்தமா ஹல்லேலூயா. ஆமென். வெரி குட். முக்கியமான சாட்சிக்குள்ள நான் வரப்போகிறேன். இது நான் எப்படி ஆண்டவருக்குள்ள ரட்சிப்புக்குள்ள வந்தேங்கிற விஷயத்த நான் சொல்ல போறேன். நான் அந்த மார்க்கத்தில் இருந்தேன். உங்களுக்கு இன்னைக்கு ஒரு முக்கியமான பாயிண்ட் ஒன்று சொல்றேன். உங்களோட நோய், உடம்பு சரியில்லை, பிரச்சனைகள், ஃபினான்ஸ் டெப்ட், இது எல்லாத்துக்கும் கர்த்தர் இன்னைக்கு ஒரு விஷயத்த சொல்ல போறாரு. ஹல்லேலூயா. என் மூலியமா ஆண்டவர் சொல்ல போறாரு. இப்போ நான் ஒய்ஃபு, பையன் ஊட்டியில் படிச்சுட்டு இருந்தார். அப்போ ஜேஎஸ்எஸ் இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்தார். நான் பயங்கர எப்படி சொல்கிறது, ஆட்டம் பாட்டம். புறஜாதியில் இருக்கும் பொழுது ஆட்டம் பாட்டம். பெரிய ஜைலோ காரில் இருக்கேன், 2.5 கோடி ரூபாய் வீட்டில் தான் இருக்கேன். என்னோட அப்பா உலக பிரமாண அப்பாவோட வீட்டில் கை ஃபோன்லேயே 30,000 ரூபா ஃபோன். அப்போ நான் சொல்கிறது எங்கே 2012க்கு முன்னாடி ஃபோன் இருக்குது. நினச்சா ஸ்டார் ஹோட்டல் தான். என்னங்க, வேலன் ஹோட்டல், பப்பீஸ் ஹோட்டல், ரெசிடென்சியில் தான் நான் போய் சாப்பிடுவேன். ஒரு தந்தூரி சாப்பிட்னாலும் என் ஒய்ஃபை வேலன் ஹோட்டலுக்கு போய் தான் சாப்பிடுவேன். ஏன்னா என்னோட அப்பா டாக்டரு, குடும்பம் வசதியான குடும்பம். என்னோட அண்ணன் இருக்கார், அவரும் வந்து பல் டாக்டர், அறுவை சிகிச்சை நிபுணர். என்னோட அண்ணி டாக்டர், எல்லா குடும்பமே அப்படி. ஸோ கோல்டன் ஸ்பூனில் சாப்பிட்டவன் தான் இந்த அருண் பிரகாஷ். சின்னதிலிருந்து கை குழந்தையா இருக்கும் பொழுதுலேருந்து எங்கள் வீட்டில் என்ன பண்ணுவாங்க, 7 மலை தாண்டி போய் அந்த கோயிலுக்கெல்லாம் போவோம். எனக்கு நினைவு தெரிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணுவேன்னா, கல்யாணத்துக்கு அப்புறம் கீழிருந்து மேலே 7 மலை நடப்பேன். ஆனால் ஊனா என் பையனை கூட்டிகிட்டு போய் மொட்டை அடிப்பேன். என் ஒய்ஃப் சொல்லுவா, தயவு செய்து கையெடுத்து கும்பிட்றேங்க, போதுங்க, மொட்டை மொட்டைன்னு வருஷம் வருஷம் மொட்டை அடிக்கிறீங்க, என் பையனுக்கு முடியே இல்லாமல் இருக்குதுன்னு சொல்லி என்னை திட்டிருக்காங்க நிறைய. ஹனிமூன் அப்போ என்ன பண்ணுவோன்னா, எப்படி சொல்கிற, வைராக்கியமாக இருந்தேன்னு சொல்கிறேன் நான். ஹனிமூன் அப்போ என்னங்க, கல்யாணம் ஆகி 3வது நாள் கொடைக்கானல் போகிறோம். காண்டஸா காரில் நான் ஓட்டுறேன், என் மனைவி பக்கத்தில் உட்காந்துருக்குறாங்க. பாடெல்லாம் பாடிட்டு போகிறோம். பாடிட்டு டக்குன்னு போய் ஒரு இடத்துல நிற்குது வண்டி. வெயில் கொளுத்துது. இறங்கு அப்படிங்கிறேன் ஒய்ஃபை. ஏனுங்க என்ன, இறங்கு, செருப்பை கழட்டி விடு அப்படிங்கிறேன். ஏங்க செருப்பை கழட்டி விடு. நம்ம அப்படியே பிரகாரம் சுற்றுவோம். எங்கிங்க பிரகாரம் சுற்றுவோம். போனது ஹனிமூனுக்கு. ரவுண்ட் அடிக்கிறோம். ஏங்க முடியலிங்க. இது மட்டும் பத்தாது, படிக்கட்டு ஏறணும். என்னங்க படிக்கட்டு. பழனி போகிறோம். அங்கே நடந்த விஷயம். கால் அப்படியே கொதிக்குது அவங்களுக்கு. அவங்க இது வரைக்கும் வெளியே செருப்பு இல்லாமல் நடக்கலைன்றது எனக்கு அன்னைக்கு தான் புரிஞ்சுது. மேலே போகிறோம், எல்லாம் ரொம்ப பயபக்தியாக பட்டையெல்லாம் அடிச்சுக்கிட்டு கீழே பஞ்சாயத்து எடுத்து நக்கிக்கிட்டு வரோம் சந்தோஷமா. வந்தோடனே அவங்க காரில் அப்படியே படுத்தாங்க. எங்க தலை சுத்துதுன்னு. என்னடி ஹனிமூன்னு இப்படி பார்த்தாங்க. சரி கிளம்பு கார் எடுத்துட்டு கொடைக்கானல் போகிறோம். கொடைக்கானல் போய் அங்கே போய் ஒரு ஹோட்டல் முன்னாடி ஃப்ரண்ட்டில் இருக்குது, அங்கே புக் பண்ணியிருக்கேன். 101 ரூமு, சூட் ரூமுன்றான் அவன். சரி போடு, ஹனிமூன் சூட்டு போடுன்னு கால் எடுத்து கீழே வைக்கிறாங்க. ஐயோ அப்படின்னு அழுகிறாங்க. என்னன்னு பார்த்தா, காலை பார்த்தா ஃபுல்லு கொப்பளம். என்னங்க கொப்பளம். ஹனிமூன். மேலே போய் ரூமில் ஆயின்மெண்ட் ஃபுல்லும் தடவி 3 நாள். ஆமென். ஸோ இந்த ஒரு குருட்டு வைராக்கியம் ஆண்டவர் நம்மளை தான் தேர்ந்தெடுப்பார். ஹல்லேலூயா. பிகாஸ் அவர் காட் இஸ் குட் ஆல்வேஸ்.
கர்த்தர் நல்லவராகவே இருக்கார். அப்படி வைராக்கியமா இருந்து என்னோட பழைய கிளினிக்ல பார்த்தீங்கன்னா ஒரு 65 விக்கிரகம் இருக்கும். உள்ள வந்தாவே அப்படியே தெய்வீகமா, அப்படியே விபூதி தான் இல்லை, கையில் அப்படியே கும்பிட்டு தான் வருவான் பேஷண்ட் எல்லாம். ஆனால் கிறிஸ்துவர்கள் நிறைய பேர் வருவாங்க, அவங்க ப்ரே பண்ணிகிட்டே இருப்பாங்க. என்னடா இது இவன் ப்ரே பண்ணுறான், நம்மளுக்கு கோவம் வரும்ல, நம்ம இருந்த மார்க்கம். அப்படி பிரதர் கூட வந்திருக்கார் நம்ம பழைய கிளினிக். அவர் தான் ஃபுல் அந்த இதெல்லாமே புது கிளினிக் ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாமே பெஸ்டிசைட் பண்ணார். அப்படி இருப்பேன், பட்டை அடிப்பேன், மொட்டை அடிச்சுக்குவேன், கையில் கயிறு, என்னங்க சிவப்பு கயிறு ஃபுல்லு இவ்வளோ பெருசு இருக்கும். ஆண்டவர் அதை கட் பண்ணிட்டு இங்கே ஜீசஸ் சேவ்ஸ்னு ஒரு பேட்சை கொடுத்துட்டாரு. ஹல்லேலூயா. 3 நர்ஸ் இருப்பாங்க, அதில் ஒரு நர்ஸ் பேர் பியூலா, இப்போ அவங்க பாஸ்டர் ஆயிட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன். இன்னும் 2 ஹிந்து நர்ஸ். அவங்க முணங்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா ஆவியானவருக்குள்ளே இருக்கும் பொழுது அந்த அந்நிய பாஷை பேசிட்டு, அது எனக்கு தெரியாது. அப்போ என்ன பைத்தியமா அப்படிம்பாங்க. இல்லை சார் பைத்தியம் இல்லை சார், ஆனால் இப்போ தான் எனக்கு தெரியுது அந்த மாதிரி நல்ல பைத்தியக்காரனாக இருக்கிறது தான் கர்த்தருக்கு பிடிக்கும். ஹல்லேலூயா. அப்போது ஒரு கிடியோன்லேருந்து ஒரு பிரதர் வராரு, ஒயிட் அண்ட் ஒயிட் ஷர்ட் போட்டு, ஒயிட் பேண்ட் போட்டு. வெளியே 10-15 பேஷண்ட் உட்காந்துருக்குறாங்க. நான் ஆண்டவருக்குள்ளே வரத்துக்கு முன்னாடி விஷயம். அவர் பைபிள் எடுத்துட்டு, புதிய ஏற்பாடு பிரதர் அப்படின்னு வெளியே நர்ஸுக்கிட்ட வச்சுக்கலாம், யாராவது வேணும்னா எடுத்துக்கலாம். அப்போது நான் இங்கேருந்து வெளியே உள்ளேருந்து வெளியே போகிறேன், அத்தனை பேஷண்ட் இருக்காங்க. அவன் சட்டையை பிடிக்கிறேன், யார நீ மதத்தை மாத்துற? அப்போது அவர் கையெடுத்து கும்புறாரு, ஐயா பிரதர் தப்பாக நினச்சிக்காதீங்க, நீங்கள் விட்டுருங்க, நாங்கள் போயிடுறோம் பிரதர், போலீஸ் கொடுப்பறேன்டான்னு சொல்லியாது. ஆனால் அதே இந்த மனுஷனை இன்னைக்கு புதிய ஏற்பாடு, அது இல்லாமல் ஸ்தோத்திர பலிகள், 15 ரூபாய்க்கு ஒரு ஸ்தோத்திர பலிகள், சுத்தியர் பேண்டு, என்னங்க நீங்கள் தலையில் கட்டுவீங்களா அந்த இதை போட்டு கோல்டன் வச்சு 7 பைபிள் எடுத்து முழங்கால் போட்டு ஜபம் பண்ணி ஹாஸ்பிட்டலில் வச்சு இது வரைக்கும் 2500 பைபிள் போயிருக்கு. ஹல்லேலூயா. மனுஷரால் கூடாதுதான், தேவனாலே. அவர் நம்மை உள்ளங்கைகளை வரைந்துட்டா நம்மளை யாரும் தொட முடியாது. ஹல்லேலூயா. அப்பேற்பட்ட வைராக்கியமா இருக்கிற என்ன எப்படி ரட்சிப்புக்குள்ளன்னா, என்னோட மனைவி 12 வருஷம் போராட்டம். இப்போதான் எனக்கெல்லாம் தெரியுது என்ன போராட்டம். லேடிஸ் எல்லாத்துக்கும் சொல்கிறேன், உங்கள் ஹஸ்பண்ட்லாம் ரட்சிக்கப்படல, உங்கள் வீட்டில் யார் ரட்சிக்கப்படனா சீக்ரெட் நான் சொல்கிறேன். அவங்களோட இடம் என்ன தெரியுங்களா? சர்ச்சு கிடையாது, ரூம் கிடையாது, கிளினிக் கிடையாது. அதிகாலை 4 மணிக்கு பாத்ரூம் அட்டாச்சு, பாத்ரூம்குள்ளே போய் தண்ணி திருப்பிவிட்டு முழங்கால் போட்டு அந்நிய பாஷையில், ஆண்டவரே என்னோட ஹஸ்பண்டை ரட்சிப்பு கொடுங்க, ரட்சிப்பு கொடுங்க, ரட்சிப்பு கொடுங்கன்னு. அந்த சத்தம் தான் இன்னைக்கு உங்க முன்னாடி நிற்க வச்சிருக்கு. ஆமேன். சத்தமா ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமேன். இப்போ 2012 பார்த்தீங்கன்னா திடீர்னு வலது கண், என்னோட வலது கண் பார்வை இழக்குது. நல்லா ஓடி இருக்கேன். அடுத்த நாள் கொடைக்கானல் போகணும். அதே கொடைக்கானல் அத்தனை வருஷம் கழிச்சு போகலான்னு நினைக்கிறோம். பார்த்தா கையில் 30,000 ரூபா என்கிட்ட பணம் இருந்தது, அதுக்கு மேலே காசு இல்லை. சரி 30,000 ரூபாய்க்கு மேலே என்னன்னு சொல்லிட்டு நம்ம கொடைக்கானல் போனால் நானும் ஒய்ஃபும் சொல்லியாச்சு. அன்னைக்கு கிளினிக் போகிறேன், கண்ணு வலிக்குது. டாக்டர்கிட்ட போகிறேன், ஐ ஃபவுண்டேஷன் போகிறேன். அவர்கிட்ட காமிக்கும்போது அவ்வளோ செக் பண்ணுறாரு. அருண் உனக்கு என்ன தெரியுமா? சார் தெரியாதுங்க சார். என்ன இந்த கண்ணில் 65% கண் பார்வை போயிடுச்சு சார். எனக்கு தெரியாது சார். ரெட்டினா டிட்டாச் ஆகிருக்குப்பா சார். எனக்கு தெரியாது, நான் ஒன்றுமே பண்ணலிங்களேன்னு. லெஃப்ட் ஐ நார்மலாக இருக்குது, ரைட் ஐயில் ப்ராப்ளம். இல்லை உடனே ஆப்ரேஷன் பண்ணணும், இல்லைன்னா கண் பார்வை போயிடும். சரின்னு வந்தோம். அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம், ஒரு அரை மணி நேரம் கழித்து நான் லோட்டஸ் கண் மருத்துவமனைக்கு போனேன். நாங்கள் சுந்தரமூர்த்தி சார் எனக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடி லேசர் பண்ணார். அவர்கிட்ட அவங்க அசிஸ்டண்ட் இருந்தாங்க. போனோம். இங்கிருந்து டிராவல் பண்ணுறதுக்குள்ளேயே 65% போன கண் பார்வை 80% கண் பார்வை போயிடுச்சு. என்னடா உடனே ஆப்ரேஷன் பண்ணணும், 3 நாள் ஆப்ரேஷன் பண்ணணும், இல்லைன்னா கண் பார்வை இல்லை. பல் டாக்டர் ஒரு கண்ணை வச்சு பார்க்க முடியாது. அப்போ நான் வீட்டுக்கு வரேன், ரொம்ப தோய்வாக மனசோர்வு சங்கடத்தோடு வரேன். வரும்பொழுது என்னோட வீட்டில் ஒய்ஃப் சொல்கிறாங்க, ஏங்க என்னங்க ப்ராப்ளம்? ரெட்டினா டிட்டாச்சுன்னு. ஐயோ ரெட்டினா டிட்டாச்சு ரொம்ப கஷ்டங்களே. கையில் காசு இல்லை, 30,000 ஃபர்ஸ்ட் ஆப்ரேஷனுக்கு 2.5 லட்சம் ரூபாய் கேட்குறாங்க. கையில் காசு இல்லை, என்ன பண்ணுவோம்? அப்புறம் என்னோட மச்சனை வராரு.
he is giving a debit card. மாமா போலாங்க மாமா, சென்னைக்கு போகலாம், சங்கரநேந்திராவில் போகலான்னு ஃப்ளைட்டில் அன்றைக்கி பிடிச்சி போகிறோம். போய் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா தீபாவளி 2 நாள், அடுத்த 2 நாள் தீபாவளி. டாக்டர் எல்லாம் அந்த அசிஸ்டண்ட்லாம் நோண்டுறாங்க அவங்க படிச்சுக்கிறதுக்கு. மெயின் டாக்டரே லீவ். எப்படி கண்ணை நோண்டுறாங்க, ரெட்டினா டிட்டாச்மெண்ட் அவங்க விளையாடுறாங்க. அதுக்கு நம்ம கண்ணு தான் கிடைச்சிது. 3வது நாள் டாக்டர் வராரு, பிரமோத் பண்டே அவர் பேர், ஆந்திரா. பார்த்துட்டு அது வரைக்கும் என்னோட ஒய்ஃப் வந்து ஜீசஸ் கும்பிடுவாங்கன்னு எனக்கு தெரியாது. ஒரு பைபிள் வச்சது கிடையாது, ஒரு ஃபோட்டோஸ் வச்சது கிடையாது, சர்ச்சுக்கு போனது எனக்கு தெரியாது. மறைமுகமாக அவங்க போயிட்டு வந்திருக்கிறாங்க 2000 2012 வரைக்கும், அது எனக்கு தெரியாது. அந்த டாக்டர் சொல்கிறார் 95% இப்போ கண் பார்வை போச்சு, ஒன்லி 5% தான் இருக்கு. இட்ஸ் வெரி வெரி டஃப் டு ரெட்ரீவ். வெளியே அந்த புது கொண்டு வரதுக்கு ரொம்ப கஷ்டம். ஆனால் 4 ஆப்ரேஷன் பண்ணணும், 1 வருஷம் கிளினிக் போக முடியாது. நீ கிளினிக் போக முடியாது, வீட்டில் தான் படுத்துக்கணும், குப்புற படுத்துக்கணும், ஆஸ் அ சூப்பர்மேன் மாதிரி படுத்துக்கணும். நேராக படுத்தா கண் உள்ளே போயிடும், ஜெல் உள்ளே போயிடும், குப்புற தான் படுக்கணும், ரணத்துலேயும் ரணம். சார் சவுண்டு வருது ஒரு சைட்லேருந்து, சார் நீங்கள் பண்ணுங்க சார் அப்படின்னு. யாருன்னு என்னோட மனைவி பக்கத்துலேருந்து, சார் பண்ணுங்க சார். இல்லைம்மா அது ரொம்ப கஷ்டம் அப்படின்னா. இல்லை சார் என்னோட ஆண்டவர் காப்பாற்றுவார். ஹல்லேலூயா. அந்த வார்த்தை வந்தது, அந்த வார்த்தையை கர்த்தர் கனப்படுத்தினார். ஃபர்ஸ்ட் ஆப்ரேஷன் 7 மணி நேரம் ஆப்ரேஷன். நோண்டி நொங்குடுறாங்க, பிரதர் சொன்ன மாதிரி நோண்டி பிச்சு விடுறாங்க. அந்த மாதிரி மாத்திரை கொடுக்க மாட்டேங்கிறாங்க, வெறும் பேராசிட்டமால் மாத்திரை கொடுக்குறான், வலி கம்மியாக கொடுக்க மாட்டேங்கிறான். நான் சூசைட் பண்ணுற மாதிரி எந்திரிக்கிறேன், ஐயோன்னு பிடிச்சி இழுக்க வைக்கிறாங்க. ஒரு நாள் அங்கே இருந்துட்டு டிஸ்சார்ஜ் பண்ணுறாங்க. 1 வாரம் கழித்து வாங்கன்னு சொல்லி வெளியே வரோம். ஒரு ரூமில் சங்கீதா அபூர்வால ஹோட்டலில் ஸ்டே பண்ணுறோம், ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஸ்டே பண்ணுறோம். என் மச்சனெல்லாம் வந்துட்டாங்க. கையில் காசு இருக்கா என்னன்னு கூட எனக்கு தெரியாது. என் கையில் இருந்து அந்த கொடைக்கானல் போகிற அந்த பணத்தை என்னோட மச்சனுங்கிட்ட 30,000 ரூபா கொடுத்தான், அவ்வளோதான் எனக்கு தெரியும். அவன் டெபிட் கார்டில் தான் மச்சனம் பண்ணார். 1 வாரமாக பார்த்தீங்கன்னா ஹோட்டலில் என் ஒய்ஃப் கீழே கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போவா, நல்லா சாப்பிடுங்க நல்லா சாப்பிடுங்கம்பா, இட்லி சாப்பிடு, ரோஸ் சாப்பிடு, ஜூஸ் சாப்பிடு, எல்லாமே சொல்லுவா. என்னடா இவ்வளோ கவனிக்கிறாளே, வீட்டில் கூட இந்த அளவுக்கு இல்லை, இங்கேன்னு இவ்வளோ கவனிக்கிறாள். ஹல்லேலூயா, ஆமென். வந்தாச்சு. அப்புறம் மத்தியானம் வந்தேன்னா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கர்ட் ரைஸ் மட்டும் போதுங்கன்னு சொல்லி ஒன்று வாங்குவாங்க. நைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஜூஸ் மட்டும் போதுங்கன்னு சொல்லுவாங்க. 1 வாரம் இப்படியே இருந்தது. அங்கேருந்து ஊர்லேருந்து வந்துட்டோம், திருப்பூருக்கு வந்துட்டோம். திருப்பூருக்கு வந்துட்டு 1 வாரமாக பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் ஊறுறது பறக்கிறது எல்லாமே இருக்கும். எல்லா நாளும் 7 நாளும் உடம்பை பார்த்தாவே தெரியும், அந்த அளவுக்கு ஊறுறது பறக்கிறது எல்லாமே சாப்பிடுவோம். 7 நாளும் சாப்பிடுவோம். ஆனால் ஆப்ரேஷன் பண்ணும் பொழுதும் 10 நாள் இல்லை, வீட்டுக்கு வந்து ஒரு 10 நாள் இல்லை. எப்படிடா நம்ம கேட்குறது? நான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கேன், ஒய்ஃபு எங்கள் அம்மாலாம் கீழே இருக்காங்க. எப்படி மனைவி கிட்ட நான் கேட்க முடியும்? நம்மளே ஒரு ஊனமாக இருக்கமே, எப்படி நான் அவகிட்ட கேட்க முடியும் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது, சரி எப்படியாவது கேட்டல, ஒரு சிக்கன் வாங்க சொல்லலாம், ஒரு முட்டையை வாங்க சொல்லிடலாம், நம்ம ஏன்னாவது கொடுக்க சொல்லலான்னு சொல்லி ஒய்ஃபை கூப்பிட்ற மேலே கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சுட்டு, பா கையை பிடிச்சிட்டு தப்பாக நினச்சிக்காதப்பா, ஒரே ஒரு சின்ன ஹெல்ப்பு. என்னங்க உங்களுக்கு இல்லாமல் என்னங்க சொல்லுங்க. இல்லைப்பா இன்னும் 3 மாதம் கழிச்சு தான் ஆப்ரேஷனில் இருக்குது, ரொம்ப டயர்டாக இருக்கிற மாதிரி இருக்குது, நீ கொஞ்சம் ஏன்னா சிக்கன் முடிஞ்சதுன்னா ஒரு 1/2 கிலோ சிக்கன் வாங்கி எனக்கு செஞ்சு கொடுக்குறியாப்பா அப்படின்னு கேட்குறேன். நாங்கள் இருக்கிற வீடு 2.25 கோடி வீடு, பெரிய பங்களா, ஜைலோ கார் 15 லட்ச ரூபா கார் இருக்குது, கையில் ஃபோன் 30,000 ரூபா ஃபோன் இருக்குது, ஆடம்பரம் பெருசு. என் ஒய்ஃப்கிட்ட கூப்பிட்டு கேட்குறப்பா ப்ளீஸ் கொஞ்சம் என்ன முட்டை கூட வரதில்லை, என்னாவது பண்ணி கொடுங்கன்னா என்னோட தோளில் சாஞ்சு அழுகிறாங்க. தூங்குறவங்களாம் ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென், ஹல்லேலூயா. நிறைய தூக்க கண்களை பார்க்கிறேனே, சத்ரு உங்களோட கண்களை மூடுறான். விழித்திருங்கள், கர்த்தருடைய கிருபையை பார்ப்பீங்க. ஹல்லேலூயா. ஒரு 1/2 மணி நேரம் தான் முடிஞ்சிடும். ஹல்லேலூயா. ஜீவனுள்ள சாட்சி கொடுக்கும் பொழுது உங்க வீட்டில் அது கிரியை நடக்கும். ஹல்லேலூயா, ஆமென். அப்போ என் மனைவி பார்த்தீங்கன்னா பக்கத்தில் அப்படியே தோளில் சாஞ்சு அழுகிறா. ஏன்பா என்ன நான் கேட்டது தப்பா, ஒரு 1/2 கிலோ சிக்கன் கேட்டது தப்பா அப்படின்னு கேட்குற மாதிரி மனசுக்குள்ள ஏன்பான்னு கையிலிருந்து ஒரு பர்ஸை ஓப்பன் பண்ணி என்கிட்ட காமிக்கிறாங்க. 3 10 ரூபா நோட் இருக்கு.
மூணே 10 ரூபா நோட் இருக்கு. ஏங்க இதுக்கு மேல எங்கிட்ட ஒண்ணுமே இல்லை. நீங்க வைராக்கியம் உள்ள ஆளு. எங்க அம்மாட்டி மாமியார்ட்டி வாங்க மாட்டீங்க, உங்க அம்மாட்டி வாங்க மாட்டீங்க. நான் எங்கீங்க போவேன்? 30 ரூபா தாங்க இருக்குது. பேங்க்லயும் அக்கௌண்ட்ல எதுவும் இல்லை. ஜீரோ. வி ஆர் ஜீரோ. அப்போ ஒரு 80 ரூபாய்க்கு சிக்கன் வாங்குற வக்கில்லாத ஒரு பிச்சைக்காரன் இந்த அருண் பிரகாஷ். ஆமேன். சத்தமா ஆமேன் சொல்லுங்களேன். சந்தோஷப்படுற விஷயம்தான். ஏன்னா ஆண்டவர் அதை முன்குறித்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ ஒரு 80 ரூபாய்க்கு சிக்கனுக்கு வாங்குறதுக்கு வக்கில்லாத ஒரு ஏழையாக இருந்த என்ன உடஞ்சு போனேன். என்னடா, நான் அத்தனை கோயிலுக்கு வந்திருக்கனே, நான் கீழிருந்து மேல நடந்து வந்திருக்கனே, உண்டியல்ல 50,000 1,00,000 போட்டிருக்கனே, அதுக்கு வட்டி பார்த்தா கூட இன்னைக்கு வட்டி போட்டாவே எனக்கு இத்தனை வந்திருக்குமே, ஒண்ணுமே இல்லையே, இன்னைக்கு நான் பிச்சைக்காரனா இருக்கனே, நான் என்ன பண்ணுவேன்? பையன் அங்க ஊட்டியில படிக்கிறான், 2.5 லட்சம் ரூபாய் வருஷத்துக்கு ஃபீஸ். டாக்டர் 1 வருஷம் கண்ணு தெரியாதுன்ட்டார், கிளினிக் போக, எவ்ரிதிங் இஸ் ஜீரோ. இது ஆண்டவர் அனுமதிக்கிறார். ஹல்லேலூயா. அன்னைக்கு ஜீரோவா இருந்த என்னதான் இன்னைக்கு ஹீரோவாக்கி இருக்க. ஆமென். ஸோ இன்னைக்கு ட்ரையல்ங்கிறது நாளைக்கு ட்ரையம்ப் ஆகும். இன்னைக்கு சோதனைங்கிறது நாளைக்கு சாதனை ஆகும். நீங்க எத்தனை பேர் இன்னைக்கு நான் ஜீரோன்னு சொல்லி வந்திருக்கீங்களோ, கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றார், ஐ எம் கோயிங் டு பிகம் யூ a ஹீரோ. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவனாலே எல்லாம் கூடும். அவர் காட் இஸ் குட் ஆல்வேஸ். அவர் காட் இஸ் குட் ஆல்வேஸ். நம்ம கர்த்தர் நல்லவராகவே இருக்கார். ஆமென். அப்போ என் ஒய்ஃப் கிட்ட என்னப்பா அப்படின்னு சொல்லி மனதளவில் உடஞ்சிருக்கேன். ஆனால் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பகவத்கீதை இருக்குது, பேக்கெட்டில் 4 விக்கிரக ஃபோட்டோ வச்சுருக்கேன், வைராக்கியம். அப்புறம் ஒய்ஃப் கிட்ட கேட்டு நானும் ஒய்ஃபு சொல்கிறோம், ஒரு 8.5 சென்ட் இடம் இருக்குல்ல, அந்த 8.5 சென்ட்டை வித்தரலாம், ஒரு 45 லட்சம் வரும். வித்துட்டு ஒரு 20 லட்சத்தை நம்ம வட்டிக்கு கொடுத்துடலாம், 2 ரூபா வட்டிக்கு, மாதம் ஒரு 40 ரூபா வரும், மீதி இருக்கிறத கடன்லாம் கட்டிடலாங்கிற. என் ஒய்ஃப் என்ன விசுவாசம் தெரியுங்களா? எங்க ஆண்டவர் கொடுப்பாருங்க. ஹல்லேலூயா. அந்த பிரச்சனையிலையும் ஆண்டவர் கொடுப்பாருங்க. நீங்க ஏன் அவசரப்படுறீங்க? கொஞ்சம் பொறுமையா இருங்க. அப்போ நம்ம கையாளாகத்தனமா இருக்கும்போது ஆம்பளைகளுக்கு என்ன வருங்க? கோபம் வரும். எனக்கு அவமானமா இருக்கு, ஒருவேளை சாப்பிட்றதுக்கு வக்கில்லாத பிச்சைக்காரனா இருக்கேன், உனக்கு ஆண்டவர் கொடுப்பாருன்னு 30 முக்கோடிக்கே உனக்கு கும்பிட்ற ஒண்ணுமே இல்லையே அப்படின்னு நான் சொல்லும் போது, இல்லைங்க அவசரப்படாதீங்க போது என்னுடைய வாயிலிருந்து வார்த்தை தவறி வருது. என்ன வருது? அப்ப என் கூட இத்தனை நாள் இருந்தது என்னுடைய பணத்துக்கு தானே, வேற எதுக்கும் இல்லையேன்னா, அது வேற கொச்சையான வார்த்தை பேசினா சொல்ல முடியாது, தப்பான வார்த்தை பேசினேன். அது அவங்களால தாங்க முடியல, அவ்வளோ மன சங்கடம் சஞ்சலம் அவங்களுக்கு. அழுதுட்டு சட்டையை பிடிச்சி கேட்டு போறாங்க, ஏண்டா நீ இப்படி பணத்துக்காக தான் உங்க கூட வாழ்றனாடா, ஏன் இப்படி பேசுற நீன்னு சொல்லிட்டு அழுதுட்டு போயிட்டாங்க. 2 நாள் ஆச்சு, மேலே வரவே இல்லை. சாப்பாடு மட்டும் வேலை செய்கிற பொம்பளை கொண்டு வந்து பொண்ணு கொடுப்பா. அக்கா என்னன்னு கேட்டால் அழுதுகிட்டே இருக்காங்க, சாப்பிடவே இல்லைங்கண்ணா. அப்போ அவன் ஒய்ஃப் என்ன பண்ணுறாங்க, நம்மளே ஊனமாக இருக்குமே, அவளையும் கஷ்டப்படுத்திட்டோமேன்னு ஒரு மனசில் வருத்தம். ஏன் இப்படி எனக்கு இத்தனை சாமி கும்பிட்டு எனக்கு ஒன்றுமே இல்லையேன்னு ஒரு கேள்விக்குறி. ஒரு பிரதர் வராரு, டிசம்பர் மாதம் 2ஆம் தேதி 2012 ஒரு பிரதர் அண்ட் சிஸ்டர், அவங்க கசின் சிஸ்டர் பிரதர் வராங்க. அது வரைக்கும் வரமாட்டாங்க, ஏன்னா நம்ம இருந்த மார்க்கம். பிரதர் ஜபம் பண்ணுறோம் அப்படிங்கிறாங்க, கோயம்புத்தூர்லேருந்து வராங்க. என்ன ஜபம் பண்ணுவீங்கன்னு கேட்டேன். இல்லை உங்களுக்கு கண் பரிபூர்ணமாக கிடைக்கிறதுக்கு நீங்கள் ஜபம் பண்ணீங்கன்னா கண்ணு கிடைக்குமா? கிடைக்கும் பிரதர். அடுத்த விஷயம், ப்ரே பண்ணுறாங்க, ஜபம் பண்ணுறாங்க ஒரு 20 நிமிஷம். நான் டிவியில் பார்க்கும் பொழுது டிவியில் பார்க்கும் பொழுது இந்த கிறிஸ்டியன்ஸ் எல்லாமே ப்ரே பண்ணும்போது அழுகிற மாதிரிலாம் இருக்கும்போது நான் சொல்லியிருக்கேன், நடிக்கிறானுங்கடா. ஆனால் இன்னைக்கு ஆவியானவர் உள்ள வரும்பொழுது ஜபம் பண்ணும்போது தண்ணி கண்ணிலேருந்து ஹல்லேலூயா நம்மளுக்கு தெரியாமல் வருது, அது நம்ம உணரல. ஸோ கிறிஸ்துவம் என்கிறது மதம் மாற்றம் அல்ல, மனம் மாற்றம் ஒன்றே. மனம் மாற்றம் ஒன்று இருந்தா போதுங்க. இயேசுதான் மெய்யான தெய்வம் தெரிஞ்சா எல்லாத்தையுமே கொடுத்துருவார். ஹல்லேலூயா. அவர் ஜபம் பண்றாரு, அழுகிற 2 பேர்த்துக்கு கண்ணில் கொடன்னு தண்ணி வருது.
நான் யோசிக்கிறேன், என்னடா நம்ம கோயிலுக்கு டெய்லி 3 கோயில் போயிட்டு வரோமே, அந்த ஐயர் ப்ரே பண்ணுவார், அது என்னமோ பண்ணுவார், ஸ்தோகம் பண்ணுவார். 50 ரூபா கொடுத்தோம்னா எலுமிச்சம்பளம் கொடுப்பார் 2, அதை பேக்கெட்டில் வச்சு அப்படியே நெஞ்சை நிமித்திட்டு வருவேன் கிளினிக்கு. 100 ரூபா நான் கொடுத்தேன்னா அங்கே இருக்க விக்கிரகத்தில் இருக்கிற மாலை எடுத்து நீ தான் சாமின்னு எனக்கு போட்டுருவார். நான் அதை எடுத்து என் காரில் கட்டி அவ்வளோ கௌரவமாக அவ்வளோ பயங்கரமாக வந்துட்டு இருப்பேன். அப்போது அவர் பேசுறது ஒன்றும் எனக்கும் புரியாது, அங்கேயும் புரியாது. ஆனால் இவங்க என்னடா இவ்வளோ தெளிவாக எனக்காக ப்ரே பண்ணுறாங்களேன்னு ஐ காட் சம் டச் பை த ஹோலி ஸ்பிரிட். கடைசியாக என்ன சொல்கிறாரு அவர், அந்த பிரதர் சொல்கிறாரு, பிரதர் நீங்கள் இயேசு சாமியை கும்பிடுங்க, அவர் 10ஓட சேர்த்து 11 இல்லை, அவர் ஒருவரே கடவுள். ஹல்லேலூயா. என்னடா இவன் இப்படி சொல்றானே, புதுசா சொல்றானே, என்னங்க 10ஓட இல்லைங்க, 10ஓட 11 இயேசு இல்லைங்க, நீங்க ஒருவர் அவர் தான், உலகத்தை படைத்த கர்த்தர் ஒருவரே. ஹல்லேலூயா சொல்றாரு. உடனே நம்ம என்ன பண்ணுவோம், பக்கத்துல இருந்து பகவத்கீதை எடுக்கிறோம். எப்படி என்ன இதெல்லாம் கும்பிட்றேன்ல, இதெல்லாம் கும்பிட்றேன் பேக்கெட்ல இருந்து. நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க சார், இயேசு சாமிக்கு 2 நாள் கொடுங்க. ஹி இஸ் சேலஞ்சிங் மீ. 2 நாள் கொடுங்க, உங்களுக்கு அற்புதம் நடக்கலைனா அப்படிங்கிறார். அற்புதம் நடக்கலைனா கோயம்புத்தூர் தான் வீடு இருக்கு, உங்களுக்கு அட்ரஸ் தெரியல, என்னை வந்து சட்டை பிடிச்சி அடிங்க அப்படிங்கிறார். See his faith. எவ்வளோ விசுவாசம் பாருங்க. அந்த விசுவாசம் தான் நம்மளுக்குள்ள இருக்கணும். ஹல்லேலூயா. சொல்லிட்டு போயிட்டாரு. என் ஒய்ஃப் பார்த்தா அப்படியே கீழே உட்காந்து மூஞ்சி எல்லாம் கலராக இருப்பாங்க, கொஞ்சம் இப்போ கலர் நல்லா இருக்காங்க, மூஞ்சி எல்லாம் அப்படியே செவந்து போய் கொடான்னு தண்ணி, ஒன்றுமே பேசல, 2 நாள் பேசல, கோவம், கீழே போயிட்டாங்க. ஃபர்ஸ்ட் டைம் இன் மை லைஃப் அவங்க போனதுக்கப்புறம் என்னோட அறையில் எனக்கே தெரியாமல் நான் முழங்காலிடுறேன். ஹல்லேலூயா. 3:30 மணிக்கு மத்தியானம் இந்த பக்கம் திரும்பி அந்த பேர் விக்கிரக பேர் அத்தனையும் சொல்கிறேன். சொல்லி இங்கே பாரு, ஆல்ரெடி ஒரு கண்ணு போச்சு, இன்னும் ஒரு கண்ணு தான் இருக்கு. எனக்கு சின்னதுலேருந்து என்ன சாமி கண்ணை குத்துன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால இந்த பக்கம் திரும்பி இங்கே பாரு, இயேசுன்னு யாரோ ஒருத்தர் சொல்லியிருக்கிறாங்க, உங்கள் அத்தனை சாமி பேரையும் சொல்லி ஒரு 2 நாள் உங்களுக்கு லீவ், 2 நாள் உங்களுக்கு லீவ். ஸோ நான் அப்புறம் மறுபடியும் அது ஒர்க் அவுட் ஆலினா வரேன், என்ன ஆனால் மறுபடியும் இந்த ஒரு கண்ணையும் குத்திராதேங்கிறேன். ஹல்லேலூயா. அப்புறம் இந்த பக்கம் திரும்புகிறேன், திரும்பிட்டு முழங்கால்லையே, இயேசு உன்னை பற்றி எனக்கு தெரியாது, உன்னை போவான்னு தான் பேசுகிறேன், உன்னை பற்றி எனக்கு தெரியாது, இயேசுன்னு சொல்கிறாங்க, அற்புதங்கிறாங்க, மிராக்கிள்ங்கிறாங்க, சரி ஒரு 5 லட்சம் 10 லட்சம் யாரோ ஃப்ரெண்ட்ஸ் மூலிமா கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன், மனசுக்குள்ளே நினைக்கிறேன். உன்னை இப்போ இருந்து கும்பிட்றேன், இந்த நைட்டு 12 மணியோட உனக்கு ஒரு நாள் முடிஞ்சுது, நான் கெடு கொடுக்குறேன் இயேசு சாமிக்கு. நாளைக்கு நைட்டு 12 மணியோட இன்னொரு நாள் முடிஞ்சுது, அதுக்கப்புறம் திரும்பி பார்க்கக்கூடாது. என்னங்க இயேசு சாமி, நான் அறியாமை, ஏன்னா நான் இருந்தது ஒரு 1/2 கிலோ சிக்கன் வாங்குறதுக்கு வக்கில்லாத பிச்சைக்காரன். அந்த கோபம், தாபம், அந்த அங்கலாய்ப்பு. அப்போ சொல்லிட்டு படுத்துட்டேன். கூப்பரை தான் படுத்துக்கணும், சூப்பர்மேன் மாதிரி அப்படியே கூப்பரை தான் படுத்து, இப்படி படுக்கக்கூடாது. கரெக்டாக ஒரு 5:30 மணிக்கு டைம் பார்த்துட்டு, என்ன இயேசு உன்னை அற்புதத்தை காணோம் கேட்குறேன். அடுத்தது ஒரு 7:30 மணிக்கு மறுபடியும் எந்திரிச்சு, என்ன இயேசு உன்னை அற்புதத்தை காணோம். டக்குன்னு கதவு தட்டுறது. என்னடா யாராவது ஒருத்தர் அற்புதம் நடக்குதாட்டிருக்கு, காசு கொடுக்குறாங்களாட்டிருக்குன்னு பார்த்தா வேலை செய்கிற பொண்ணு, அண்ணா இட்லிங்கண்ணாங்கிறான். ஹல்லேலூயா. என்னம்மா இட்லிங்கண்ணா? இட்லி என்னம்மா? தாள். இன்னைக்கு முட்டை இல்லையாம்மா? முட்டை இல்லைண்ணா. அக்கா எங்கன்னா அழுதுகிட்டே இருக்காங்கண்ணா கீழே. 3 இட்லி தான் சாப்பிட்டேன், மத்தியானம் வெறும் தயிர் சாப்பாட சம்திங் சாப்பிட்டாச்சு, ஃபுல்லாயிடுச்சு. 8:30 மணிக்கு நான் படுக்கிறேன், 7:30 மணிக்கு வந்து 8:30 மணிக்கு படுக்கிறேன். அதுக்கு முந்தின நாள் வரைக்கும் ஸ்லோகம் சொல்லுவேன், நிறைய ஸ்லோகம்லாம் அதில் பழைய இதில் ஸ்லோகம் சொல்லிட்டு அதெல்லாமே கட் பண்ணிவிட்டு, இன்னைக்கு நைட்டு தூங்கும் பொழுது ஒரே ஒரு வார்த்தையை தான் சொன்னேன், இயேசு என்னை காப்பாத்து. ஆமேன். படுத்துட்டேன். என்னோட கையில் வாட்ச் இருக்கும், லைட் உள்ளே எரிஞ்சிட்டு இருக்கேன், ஏன்னா ஒரு கண்ணில் கப் வச்சிருக்கேன், கண்ணு தெரியாது, ஒரு கண்ணு தான். அப்போ நைட்டு 11:30 மணிக்கு somebody is hitting me at the back. பின்னாடி முதுகுல யாரோ தட்டுறாங்க. நான் எந்திரிச்சு இப்படி திரும்பி பார்க்குறேன், வைஃப் இன்னைக்கும் வரல, பக்கத்தில் தடவை பார்க்குறேன், இல்லை. திடீர்னு பார்த்தா வயிற்ற கலக்குது, ஃபுல்லுமே கடமுடான்னு கலக்குது.
நேராக க்ளோசெட்டில் போய் உட்கார்றேன். எதுவுமே வரல, கேஸும் வரல, டாய்லெட்டு வரல, யூரின் வரல, எதுவும் வரல. ஆனால் அங்கே போய் உட்கார வைக்குது. வச்சு இந்த கண்ணை மூடி இயேசுவே, அந்த ஒரு வார்த்தை தான் நான் சொன்னேன். 5 தலை பெரிய சர்ப்பம், கருப்பு கலர், அவ்வளோ உயரமா இருக்கு. ஏன்னா கொத்துது. விஷன். ஃபர்ஸ்ட் டைம் ஐ எம் ஃபீலிங் தட். ஏன்னா எத்தனையோ தடவை நான் அதை என்னோட தகப்பன் 2004 இறந்தாரு. அதுக்கு முந்தின நாள் லட்சக்கணக்கான பாம்புகள் கொட்டின ஒரு கனவு கண்டேன். அடுத்த நாள் அவர் இறந்தார். சரி, இந்த பாம்பு பெரிய 5 தலை பாம்பு கொட்டுதேங்கும் போது ஐயோ, இயேசு சாமி கும்பிட்டதுனால அந்த சாமி கோச்சுக்குச்சோ, என்ன கண்ணை குத்துதோ, கண்ணை மூடி இருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா வென்டிலேட்டர்லேருந்து எரிஞ்ச ஸ்மெல் வருது, எரிஞ்ச ஸ்மெல்லு. சம்திங் இஸ் ராங் அப்படின்னு சொல்லி ஷார்ட்ஸ் போட்டு என்னமோ தப்பு நடக்குது. பிகாஸ் ஏன்னா சர்ப்பம் தான் வந்து ஆதாம் ஏவாளை வஞ்சித்ததுன்னு எனக்கு தெரியாது. ஹல்லேலூயா. ஆதாம் ஏவாளை வஞ்சது சர்ப்பத்து மூலியமாக தான் சாத்தான் உள்ளே வந்தான். ஆனால் ஆண்டவர் சாத்தானை காமிச்சிருக்காரு, எனக்கு அது தெரியல. அந்த சாமி தப்பாக இருக்கும்னு நினச்சி எல்லா ரூம்லேயும் நைட்டு ஒரு 11:30 மணிக்கு கீழே எல்லாம் போகிறேன். அன்னைக்கு நைட் 12 மணிக்கு அரை மணி நேரத்துக்கு முன்பாக எல்லா இடத்துலையும் தேடுறேன். மேலே தேடுறேன், என் மனைவியை காணோம். எல்லா இடத்துலையும் தேடுறேன், காணோம். அப்போது அந்த வீட்டில் கேட்டுக்கிட்ட நின்று என்னடா பண்ணுறதுன்னு யோசிக்கும் போது உள்ளிருந்து ஒரு சத்தம் வந்தது, நீ உன் மகன் ரூமுக்கு பின்னாடி போ. ஹல்லேலூயா. ஆவியானவர் அங்கே அசைவாடினார். ஆமென். பரிசுத்த ஆவியானவர் தான் சொன்னார். நான் இப்போ உணர்றேன். போகிறேன். கதவை 12 மணி இல்லைங்க, அதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்பாகவே கதவை திறக்கிறேன். ஐ காட் ஷாக்டு. ஐயோ இயேசுவே அப்படிங்கிறேன். பார்த்தா என்னுடைய மனைவி அந்த ஓரத்தில் கால் நீட்டி கையில் ஒரு பேப்பர் வச்சு கரெக்டாக அந்த டைம் வாய்க்கிட்ட கொண்டு போகிறாங்க. ஐ தாட் சம்திங் இஸ் ராங். போய் தட்டி விடுறேன். ஐயோ என்ன பண்ணணும், என் காலை பிடிச்சி மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்கன்னு. ஏண்டி என்னடி என்னப்பான்னு கேட்குறேன். இல்லை என்ன மன்னிச்சிருங்க. இந்த கையை மறைச்சிருக்கிறாங்க. கையை பிடிச்சி எடுத்து பார்த்தா பேக்கெட், எலி மருந்து பேக்கெட், எலி மருந்து. ஷீ இஸ் பிளான் டு கோ சூசைட், தற்கொலைக்கு முயற்சி. கையில் இந்த டிப்பில் வாய்கிட்ட போச்சு. அந்த செகண்டில் கதவை திறந்து, அந்த செகண்ட் தான் ஐ காட் அ சால்வேஷன். ஹல்லேலூயா. அந்த நேரத்தில் தான் ரட்சிப்பு எனக்கு கொடுத்தார். ஆமென். எப்படிங்க சார் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அது வரைக்கும் என்னை யாரும் தட்டினதில்லை. அந்த பாத்ரூமுக்கு கொண்டு போய் என்னை உட்கார வச்சது யாரு? அந்த பாத்ரூமில் தான் என் மனைவி 12 வருஷமாக ஜெபம் பண்ணா. அந்த இடத்துல உட்கார வச்சது, கீழே போக வச்சது, கேட்டுக்கிட்ட இருந்து ஒரு வாய்ஸ் இது வரைக்கும் நான் வாழ்க்கையில் கேட்டதே கிடையாது. பல கோயிலுக்கு நான் போயிருக்கிறேன், மலைக்க போயிருக்கேன், ஒரு தூண் கிட்ட சாஞ்சு கேட்டிருக்கேன், பேசியிருக்கேன். ஒரு சத்தம் எனக்கு கேட்டதில்லை. ஒரு வாய்ஸ் கேட்டுச்சு. பின்னாடி போகும்போது கரெக்டாக அந்த டைமில், அவர் காட் இஸ் அ டைம் பர்ஃபெக்ஷனிஸ்ட். ஹல்லேலூயா. அவர் அந்தந்த நேரத்துக்கு, அந்தந்த செகண்ட், அந்தந்த மைக்ரோ செகண்டுக்கு நம்மளுக்கு வர வைப்பார். ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா சொல்லுங்களேன். அதை தடுத்த லெட்டர் எழுதி வச்சிருக்கிறாங்க. எழுதி தன்னுடைய ஒரு கையை பஞ்சர் பண்ணி ரத்தத்தில் தம் போட்டிருக்காங்க. என்னுடைய கணவர் ரொம்ப நல்லவர், அவருக்கு கண் பார்வையிலனால தாங்க முடியல, எனக்கு சூசைட் பண்ணுறேன், அவரை கைது செய்யாதீங்க. என் மாமியார் நல்லவங்க, அவங்கள ஒன்றும் பண்ணாதீங்க, எனக்கு உண்டான சொத்தை என் பையனுக்கு கொடுத்துருங்க. என்னோட கோலியாத்த இருந்த இருதயத்தை அந்த லெட்டர் கூழாங்கல் உடைச்சது. ஹல்லேலூயா. நீங்க யோசிச்சு பாருங்க, அந்த டைம் இல்லை, 1 மணி நேரம் கழிச்சு போயிருந்தா அவங்கள காப்பாத்திருக்க முடியுமா? 1 மணி நேரத்துக்கு முன்னாடி போயிருந்தா என்ன பண்ணியிருப்போங்க? அவங்க மறைச்சிருப்பாங்க, அடுத்த நாள் சூசைட் பண்ணுவாங்க. கரெக்டா? அந்த டைமில், அந்த செகண்டில் கண்ணில் எனக்கு காட்டி, இந்த உலக பிரமாணமான இந்த வீடோ இடமோ எல்லாம் முக்கியம் இல்லை, நான் கொடுக்கக்கூடிய ஜீவன் தான் முக்கியம். ஹல்லேலூயா. அவர் உள்ளங்கைகளை எடுத்துட்டா நம்மளை விடவே மாட்டார். ஆமென். ஆண்டவருக்குள்ள அப்ப காலடி வச்ச, ஆண்டவரே உங்களுக்காக
இருந்தாலும் உங்களுக்கு தான், இல்லைனாலும் உங்களுக்கு தான். உங்களுக்காக நான் சேவை செய்வேன்னு ஆண்டவருக்குள்ளே வந்தேன், ஞானஸ்நானம் பண்ணேன். அதுக்கு அடுத்தது 2 ஆப்ரேஷன் ஹாஸ்பிட்டல் போனோம். 4வது ஆப்ரேஷன் முடிஞ்சு அந்த புக் எடுத்து ஏபிசிடி படிக்க சொன்னார் அது டாக்டரு. நான் படித்தேன். என் மனைவி கேட்குறாங்க, டாக்டர் எப்போ டாக்டர் கண் பார்வை தெரியும் டாக்டர்? அவங்க ஷீஸ் அ பிராமின் லேடி, பிரேமா பத்மநாபன் சொல்லி கருணாநிதி ஐயாக்கெல்லாம் ஆப்ரேட் பண்ண டாக்டர். அவங்க வாயிலேருந்து வருது, ஐ டோன்ட் நோ விச் காட் யூ ப்ரேட், இட்ஸ் வெரி பவர்ஃபுல். ஹல்லேலூயா. நீ எந்த சாமியை கும்பிட்டேன்னு தெரியாது, ஆனால் அது ரொம்ப பவர்ஃபுல். என் ஒய்ஃப் சொன்னா, நானும் சொன்னேன், என்னுடைய கர்த்தர். ஹல்லேலூயா. அப்போ என் ஒய்ஃப் கண்ணு தெரியுமான்னு கேட்டபோது, உங்க ஆத்துக்காரர் நல்லா படிக்கிறாரு. 95% கண் பார்வை போன இந்த ஏழையை ஆண்டவர் கையில ஏந்தி இன்னைக்கு 100% கண் பார்வை கொடுத்திருக்காரு. இது வரைக்கும் 12, 13, 14 வருஷமா நான் ஒவ்வொரு வருஷம் போயிட்டு இருக்கேன். த சேம் டாக்டர் பிரமோத் பண்டே டாக்டர் சொல்றாரு, எக்ஸலண்டா இருக்கு. இட்ஸ் அ மிராக்கிள். இட்ஸ் அ மெடிக்கல் மிராக்கிள்ங்கிறார். ஐ எம் அ டாக்டர், பட் டாக்டர் இஸ் டெல்லிங் இட்ஸ் அ மெடிக்கல் மிராக்கிள். 95% கண் பார்வை போனவனுக்கு ரெட்ரீவ் ஆனது ரொம்ப கஷ்டம். ஆனா உங்களுக்கு பரிபூர்ணமா இருக்குன்ட்டு. பட் வி போத் அவர்கிட்டயே நாங்கள் சாட்சி சொன்னோம், எங்க கர்த்தர்னால. ஆமேன். இது ஜீவனுள்ள சாட்சி உங்களுக்கு கொடுக்குறேன். இன்னைக்கு உங்களுக்கு என்னென்ன தோய்வு, என்னென்ன கஷ்டங்கள், என்ன உடம்பு உபாதைகள் எதா இருந்தாலும் யார் உங்களை பார்ப்பாங்க? சத்தமா சொல்லுங்களேன். அவரோட உள்ளங்கைகளை வரைந்திருக்கிறார். தாயும் தகப்பனும் உங்களை கைவிட்டாலும் கர்த்தர் ஒரு பொழுதும் கைவிட மாட்டார். கைவிட தெரியாத தேவன். எப்ராஹிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்னாரு. இன்னைக்கு வரைக்கும் எங்களை காத்த தெய்வன் உங்களையும் காப்பார். ஒரு ஜெபம் முடிப்பு செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தாவே, இயேசுவே, பரிசுத்த ஆவியானவர், உமக்கு நன்றி. இந்த கூடுகையை ஆசீர்வதிச்சதுக்காக நன்றி. இந்த சாட்சியை கொடுக்க வச்சதுக்காக நன்றி அப்பா. எல்லா பேரு புகழ் சிறப்பு எல்லாமே கர்த்தருக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியான உங்களுக்கு மாத்திரமே சொந்தம். பொறுமையாக அமர்ந்து தியானித்து கர்த்தருடைய வார்த்தையை ரசித்து ருசிச்ச அனைத்து தேவ பிள்ளைகளுக்கும் கர்த்தருடைய நாமத்தில் நன்றி சொல்லுகிறேன். இந்த வாய்ப்பை கொடுத்த பாஸ்டர் சாருக்கும் சிஸ்டருக்கும் கர்த்தருடைய நாமத்தில் நன்றி சொல்லுகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரே ஒரு விஷயம் நான் சொல்றது மட்டும் நீங்கள் என் கூட சேர்ந்து சொல்லணும். ஒரு 3 டைம். கர்த்தர் ரொம்ப 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 நல்லவர். அவர் நம்மை கைவிடவே மாட்டார். கர்த்தர் ரொம்ப 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 நல்லவர். அவர் நம்மை கைவிடவே மாட்டார். கர்த்தர் ரொம்ப 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 நல்லவர். அவர் நம்மை கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா. ஆமென். Thank you. Praise God.